Good morning, everyone. Thank you so much for joining the session. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to create a quality blog post. Okay, how to create a quality blog content uh, in Yoast. Okay, Yoast is SEO plugin யூஸ் பண்ணி அப்புறம் AIOS SEO plugin இது ரெண்டுமே நம்ம go through பண்ணுவோம். ஸோ நீங்கள் என்னென்ன ஃபேக்டர்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணணும், ஒரு blog எழுதணும்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும், ஸோ தட் உங்கள் ஆடியன்ஸ் வந்து அந்த கான்டென்ட்டை ரீட் பண்ணி அதை ஷேர் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஐ கோ இன் டு த செஷன், ஐ வுட் லைக் டு கன்ஃபார்ம் நான் பேசுகிறது ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஆடிபிள்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்கள் எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ணுறேன். லைக் யசந்திரன் வெல்கம், க்ரீன் ஃபோக்கஸ் வெல்கம், பிரேமலதா வெல்கம், நைஃப் வெல்கம், உலகநாதன் வெல்கம், வெங்கடேஷ் வெல்கம், ராஜராஜன் வெல்கம், அருணை வெல்கம், பிரவீன்குமார் வெல்கம், அக்கம்பக்கம் நியூஸ் வெல்கம், பிரபா வெல்கம், ரவி வெல்கம், சுரேஷ் வெல்கம், எம் ஸ்டுடியோ வெல்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயின் தி செஷன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டே 14ல் இருக்கோம். So till 16 days to go. Okay, I would like to thank everyone and for your consistency. Okay, so let's go for the session. Green Focus, thank you. Prabha, thank you. Okay, so okay, so thank you so much. Just give me one moment. Okay, okay, M Studio Audible, thank you. Yasindran, thank you. Okay, so how to create a blog post, how to create a quality content. Okay, blog content. ஏன்னா பிளாகோட ரோல் வந்து டிராஃபிக்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ப்ளே பண்ணுது. லைக் நீங்கள் நிறைய பிளாக் போஸ்ட் க்ரியேட் பண்ணி டிராஃபிக் நல்லா ஜென்ரேட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து எந்தெந்த டாப்பிக்லாம் நீங்கள் வந்து உங்கள் கீவேர்டு வரணுமோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் கிளஸ்டர்ஸ் நீங்கள் நல்லா க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம செஷன் போகிறதுக்கு முன்னாடி சோஃபார் நம்ம வந்து 14 days கவர் பண்ணியிருக்கோம். லைக் டே 1லேருந்து டே 5 வரைக்கும் நம்ம டிராஃபிக் மஸ்டி கவர் பண்ணியிருக்கோம். டே 6லேருந்து டே 10 வரைக்கும் நம்ம வந்து மெட்டா மார்க்கெட்டிங் கவர் பண்ணியிருக்கோம். டே 11லேருந்து டே 14 டே 15 வரைக்கும் நமக்கு SEO ஆக்சுவலாக. இப்போ இன்னைக்கு வந்து 14ல் இருக்கும், டே 15 வரைக்கும் SEO. தென் நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்து கூகுள் ஆட்ஸ் இருக்குது. கூகுள் ஆட்ஸை மட்டுமே மாஸ்டரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூ கேன் மேக் ஈஸிலி 1 crore. ஓகே, பட் பிஃபோர் மேக்கிங் த கூகுள் ஆட்ஸ், அதை நம்ம ஸ்கேல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹவ் டு ஃபிக்ஸ் த ஃபனலை நீங்கள் ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் யூ ஒன்ட் வேஸ்ட் மணி. ஓகே, இல்லைனா உங்களுக்கு நிறைய பணத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஃபேஸ்புக்கில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம டே 21லேருந்து டே 25 வரைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆட்டோமேஷன். ஸோ எப்படி வந்து ஆட்டோமேஷன் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சேல்ஸ் பண்ணலாம், எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், கஸ்டமர் சப்போர்ட் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதெல்லாமே பார்ப்போம். தென் ஃபைனலி டே 26லேருந்து டே 30 ஃபுல் அண்ட் ஃபுல் AI டூல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் அண்ட் முக்கியமாக மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்க்கு என்னென்ன டைப் ஆஃப் AI டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கரிக்குலம் சேஞ்ச் இருக்கும். சாட் இதில் கிடையாது, நம்ம சாட் பாட்டும் இன்க்ளூட் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். எப்படி வந்து ChatGPT பேஸ்ட் சாட் பாட் நீங்கள் டெவலப் பண்ணலாம் உங்களோட இதுக்கு, ஸோ தட் யூ கேன் ஹேண்டில் கஸ்டமர் சப்போர்ட்டையும் சேல்ஸ் சப்போர்ட்டையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதான் நம்ம ஃபார் இந்த 30 day சேலஞ்ச் நம்ம லேர்ன் பண்ண போகிறது. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த கண்டென்ட் டுடே. ஓகே, ஒய் பிளாக் ஸ்ட்ரக்சர் மேட்டர்ஸ். பிளாகை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து யூ ஷுட் ஹாவ் அ ஸ்ட்ரக்சர். அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஓகே, ஸோ நீங்கள் இது மேக் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு வந்து யூ ஹாவ் டு இட் வில் கிவ் யூ டைரக்ஷன். அதாவது நீங்கள் வந்து ஒரு பிளாக் எழுத போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேட்டகரி நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிடணும். ஓகே, ஸ்ட்ரக்சரில் கேட்டகரிஸ் அப்படின்னா என்னென்ன கேட்டகரிலாம் நீங்கள் எழுத போகிறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆட்டோமேஷன். ஓகே, இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன கேட்டகரிஸில் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டா ஆட்ஸ் ஒரு கேட்டகரி. ஓகே, மெட்டா ஆட்ஸ்னு யாராவது சர்ச் பண்ணால் அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட் வரணும்னு நினச்சிங்கன்னா மெட்டா ஆட்ஸ் வந்து ஒரு கேட்டகரி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் வந்து ஒரு கேட்டகரி. ஓகே, டிக்டாக் ஆட்ஸ், அப்புறம் கோரா ஆட்ஸ், அதுக்கப்புறம் லிங்க்டின் ஆட்ஸ், அப்புறம் கூகுள் ஆட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன், சேல்ஸ் ஆட்டோமேஷன், ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கேட்டகரி நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, க்ரியேட் பண்ணிட்டு அந்த கேட்டகரிக்குள்ள சே ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டா ஆட்ஸ் இருக்குது அப்படின்னா மெட்டா ஆட்ஸ்க்குள்ள வந்து நிறைய கிளஸ்டர் கீவேர்ட்ஸ் இருக்கும். கிளஸ்டர் கீவேர்ட்ஸ்ன்றது how to create a lead campaign. Okay, lead campaign, how to create a conversion campaign, how to create a reach campaign. Meta ads for restaurants, meta ads for clothing brands. Okay, meta ads for fashion jewelry. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய வந்து ஃபர்ஸ்ட் வந்து you have to finalize the structure category wise, then you finalize the topic and you finalize the clusters. Okay, topic clusters. ஸோ டைட்டில், அதுக்கப்புறம் ஃபார் கிளஸ்டர்ஸ் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ண முன்னாடி தென் யூ ஃபைனலைஸ் த டைட்டில். ஓகே, இதை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை ஃபைனலைஸ் பண்ணுற அப்பயே மீன் டைம் யூ ஹாவ் டு சர்ச் ஃபார் த கீவேர்ட்ஸ். ஓகே, கேட்டகரியே ஒரு கீவேர்டாக இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, மெட்டா ஆட்ஸ் அந்த கீவேர்டை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க. நம்ம கூகுள் கீவேர்ட் பிளானர் போகிறோம்,
போயிட்டு அங்கே வந்து லைக் சஃபிஷியன்ட் சர்ச் இருக்கான்னு நம்ம பார்த்துக்குறோம், வால்யூம் சர்ச் வால்யூம் இருக்கான்னு பார்த்துக்குறோம், காம்படிஷன் பார்த்துக்குறோம், அண்ட் தென் யூ ஃபைனலைஸ் த கேட்டகரி. சில டைம்ஸ் வந்து சில வார்த்தைகளை கூட ஆட் பண்ணாலோ சில வார்த்தைகளை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணாலோ லைக் சர்ச் வந்து அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் என்ஷூர் தட் இட் ஒன்ட் பி அ நெகட்டிவ் கீவேர்ட். ஓகே, நெகட்டிவ் கீவேர்ட்ன்றது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா லைக் வந்து அந்த லைக் அந்த இதுக்கு வந்து லைக் அந்த சர்ச்சுக்கு வந்து லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் லாட் ஆஃப் லைக் ஜங்க் கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அந்த கீவேர்ட்ஸ்க்கு. ஸோ அது வந்து நெகட்டிவ் கீவேர்ட்ஸ். ஓகே, அதாவது டார்கெட் ஆடியன்ஸ் இல்லாமல் வேற ஒரு ஜங்க் ஆடியன்ஸ் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அந்த கீவேர்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணலாம். ஓகே, கீவேர்ட்ஸில் நிறைய டைப் இருக்குது. லைக் வந்து நம்ம கீவேர்ட் அதாவது எக்ஸாக்ட் மேட்ச்சு, ஃப்ரேஸ் மேட்ச்சு, லைக் ப்ராட் மேட்ச், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து கூகுள் ஆட்ஸில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ஃபைனலைஸ் த கீவேர்ட்ஸ், தென் த கேட்டகரி வைஸ் டாபிக்ஸ் அப்புறம் டாபிக் கிளஸ்டர்ஸ்க்கு அப்புறம் டைட்டில்ஸ். ஓகே, பிளாகோட டைட்டில்ஸ் ஆக்சுவலாக இது. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம்னா இட் வில் கிவ் யூ சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் அண்ட் இட் வில் கிவ் யூ எஸ்டிமேஷன். உங்களுக்கு எவ்வளோ சர்ச் வால்யூம், உங்களுக்கு எவ்வளோ டிராஃபிக் விசிட்டர், இந்த பிளாக் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சு நீங்கள் நம்பர் 1 ப்ளேஸுக்கு நீங்கள் ரேங்க் ஆனீங்கன்னா it will give you estimation like how many traffic you will get for your website. Okay, so then அது மட்டும் இல்லாமல் லைக் நீங்கள் இந்த உங்களுக்கு அதோட பிளாகோட பர்பஸே வந்து வெறும் டிராஃபிக் மட்டும் இல்லாமல் you have to bring them various stages of the funnel. Okay, ஸோ பிளாக்லேயே வந்து சில கான்டென்ட் பீசஸ் வந்து அவேர்னஸ் பீஸ் கான்டென்ட்டாக இருக்கும், லைக் விச் கிரியேட்ஸ் அவேர்னஸ் அபவுட் யுவர் பிராண்ட், அவேர்னஸ் அபவுட் யுவர் ப்ராடக்ட்ஸ். Then some of the blog posts will have the interest. Okay, will create the interest, and some of the blog posts will help them to take actions. Okay, so blog post ella in the category nalume you should also have this content. Okay, in the content piece idhula irukum, adha attract pandradhukku, engage pandradhukku, then delight. Okay, so உங்களுக்கு அதாவது எப்படின்னா லைக் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு டைட்டில் நீங்கள் எழுதிடக்கூடாது. யூ ஷுட் நோ whether it is awareness or Excel sheet you have to maintain it's an awareness type content. Okay, it's an interest based content, it's a decision, it helps them on the decision stage அப்படின்ற இது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும். ஸோ தட் whenever you can promote, like for example ஒரு கஸ்டமர் நீங்கள் இமெயில் அனுப்பலாம், இந்த பிளாக் போஸ்ட்டில் நீங்கள் go through பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இமெயில் அனுப்பலாம். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் ரிப்பீட், ஃபர்ஸ்ட் வந்து you should need a blueprint அப்படின்றது வந்து categories, like you need to have an entire structure of the blog post which you are going to create. ஓகே, லைக் வந்து கீவேர்ட்ஸை முடிவு பண்ணுறீங்க, கீவேர்ட்ஸ்க்கு அப்புறம் லைக் கேட்டகரிஸை முடிவு பண்ணுறீங்க, பிளாக் கேட்டகரிஸை முடிவு பண்ணுறீங்க, பிளாக் கேட்டகரிஸ்க்கு அப்புறம் பிளாக் லைக் டாபிக்ஸை முடிவு பண்ணுறீங்க, டாபிக்ஸ் அப்புறம் டாபிக் கிளஸ்டர்ஸை க்ரியேட் பண்ணுறீங்க, டாபிக் கிளஸ்டர்ஸ்க்கு அப்புறம் யூ கிரியேட் தி டைட்டில். ஓகே, த டைட்டில் இஸ் அது வந்து லாங் டைல் கீவேர்டாக இருக்கலாம். ஓகே, பட் எப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் எவ்ரி பிளாக் போஸ்ட் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஒன் கீ ஃப்ரேஸ், ஒரே ஒரு கீவேர்டுக்கு மட்டும்தான் அது வந்து ரேங்க் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ எந்த கீவேர்டுக்கு எந்த பிளாக் போஸ்ட் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற லிங்கிங் ஸ்ட்ரக்சர் கூட யூ கேன் டிசைன் இட். யூ ஜஸ்ட் பிளான் இட் ஆன் தி ஃபர்ஸ்ட், யூ பிளான் இட் ஆன் தி நீங்கள் ஃபிக்மாவோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஒரு லைக் வந்து லைக் மிரோ ஏதாவது ஒரு டூல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்மைண்டோ அதை மைண்ட் மேப்போ ஏதோ ஒரு டூல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூ ஹாவ் டு பிளான் how you are going to create the clusters, எந்த பேஜுக்கு லிங்க் இன்டர்னல் லிங்க்ஸ் பாஸ் பண்ண போது, எந்தெந்த பேஜஸ்லாம் வந்து அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் இருக்க போகுது. ஓகே, லைக் வேற ஒரு ரெஃபரன்ஸ் யூசருக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வேறு ஒரு சைட்டுக்கு நீங்கள் ரெஃபர் கூட பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் வில் கிவ் யூ டிரெக்ஷன், லைக் இட் வில் லைக் உங்களுக்கு வந்து இன்னொன்று கேட்டகரிஸ், பிளாக் கேட்டகரி நீங்கள் வந்து இது அட்ராக்ட்ஸ், இது அவேர்னஸ் ஸ்டேஜா, இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜா, இது வந்து டெசிஷன் ஸ்டேஜா அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா it will give you a sense of direction. Okay, sense of direction, and it will also give you how much traffic will come for your blog. Okay, so then once blog structure முடிஞ்ச உடனே like you have to choose the topic and title for the blog post. Okay, இன்னொன்று பிளாக்ல வந்துட்டு லைக் 2 டைப் இருக்கு. லைக் ஒன் இஸ் த எஜுகேஷனல் கான்டென்ட். லைக் எப்பவுமே மோஸ்ட்லி டைம் வந்து யூ ஹாவ் டு ரைட் தி எஜுகேஷனல் கான்டென்ட். யூ ஹாவ் டு ரைட் த கான்டென்ட் ஃபார் த கஸ்டமர். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அவங்க கம்பெனியை பற்றி எழுதிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக. இட் இஸ் நாட் அபவுட் யூ, இட் இஸ் அபவுட் தம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ரைட் அபவுட் த இண்டஸ்ட்ரி. நம்ம கம்பெனியை பற்றியோ நம்மளை பற்றி நம்ம எழுதக்கூடாது ஆக்சுவலாக. யூ ஹாவ் டு ரைட் அபவுட் த இண்டஸ்ட்ரி அண்ட் தி கான்டென்ட் விச் இஸ் ஆடிங் ஃபார் த யூசர். ஓகே, ஓகே, அவங்க என்ன லுக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கு வந்து லைக் வந்து ஆன்சர் த பப்ளிக் நீங்கள் எடுத்துருவீங்க. லைக் உங்கள் ப்ராஸ்பெக்ட்ஸ், உங்களுக்கு ஆக்சுவலாக ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா பொட்டன்ஷியல் பையர். ஓகே, ரெண்டு கீ டேர்ம் இருக்கும். ஒன்று ப்ராஸ்பெக்ட்னு வாங்க, ஒன்று சஸ்பெக்ட் சொல்லுவாங்க. ப்ராஸ்பெக்ட் அப்படின்றது வந்து
இந்த டார்கெட் பையரில் ஹீஸ் மே பொட்டன்ஷியல் பையர். சஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா அவங்க வாங்கலாம், வாங்காமல் கூட போகலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அவங்க அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஓகே, மற்ற இண்டஸ்ட்ரி பிளாகர்ஸ்லாம் அவங்க என்ன பிளாக் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டடி பண்ணி யூ ஹாவ் டு கிரியேட் அ டாபிக் அண்ட் யூ ஹாவ் டு கிரியேட் அ டைட்டில் ஃபார் த பிளாக் போஸ்ட். ஓகே, ஸோ how to choose a topic and title for a blog post. Okay, first வந்து you choose a general topicன்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் ஷூஸ். ஓகே, அப்படின்றது வந்து ஜென்ரல் டாபிக். ஓகே, அதுக்கப்புறம் வந்து you have to narrow down this topic. ஓகே, ஏன்னா இந்த ரன்னிங் ஷூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நிறைய வந்து ஜங்க் கேட்டகரியும் உங்களுக்கு வரும் ஆக்சுவலாக. லைக் ஜங்க் சம்டைம்ஸ் வந்து வெறும் ஷூஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா லைக் வந்து நிறைய பேர் ஷூஸ் சர்ச் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. பட் நீங்கள் ரன்னிங் ஷூஸ் மட்டும் தான் போட்டிங்க அப்படின்னா அது வந்து டிரான்சாக்ஷனல் கீவேர்டு. அந்த கீவேர்டு நம்ம நேற்று பார்த்த மாதிரி லைக் வந்து இன்டென்ட் கீவேர்ட்ஸ் ஆக்சுவலாக. இன்டென்ட் கீவேர்ட்ஸ்னால் அது வாங்குற நோக்கத்தில் வர்றது ஆக்சுவலாக. இன்னொன்று அந்த கேட்டகரி ஆஃப் பீப்பிள் உங்கள் டார்கெட் பையர் பர்சனாக ஃபில்டர் பண்ணுறது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ பெஸ்ட் ரன்னிங் ஷூஸ் ஃபார் நேரோ பண்ணுறது அப்படின்னா பெஸ்ட் ரன்னிங் ஷூஸ் ஃபார் மேரத்தான்ஸ். ஓகே, ஸோ லைஃப் டைம் ஆஃப் ரன்னிங் ஷூஸ். ஸோ இதெல்லாமே வந்து பிளாக் போஸ்ட். ஸோ இந்த மாதிரி லைக் ஜென்ரல் டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இப்போ ஃபேஸ்புக் மெட்டா ஆட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜென்ரல் டாபிக் வந்து மெட்டா ஆட்ஸ். How to run a conversion campaigns using Meta ads. How to scale your campaigns on Meta ads. How to scale Meta ads. How to target the right audience. Okay, right audience in Meta ads. So இது எல்லாமே வந்து narrow topic. Okay, நேரோ டாபிக்னா பர்டிகுலர் எந்த பர்சன் சர்ச் பண்ணுறாங்களோ அந்த பர்சனுக்கு மட்டும் நீங்கள் கண்டென்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஜென்ரல் டாபிக் ஃபஸ்ட் வந்து ஜென்ரல் டாபிக் முடிவு பண்ணிக்கணும். தென் யூ ஹேவ் டு நேரோ டவுன் த டாபிக். அதுக்கு கீழே நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ மெட்டா ஆட்ஸ் கீழே ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மல்டிபிள் டாபிக்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிருக்கணும். ஓகே, ஸோ எப்போ நீங்கள் டாபிக் பிக் பண்ணுறப்போ யூ ஹேவ் டு டூ அ கீவேர்ட் ரிசர்ச். தென் லைக் ஃபோக்கஸ் ஆன் லாங் டைல் கீவேர்ட். ஓகே, அதுக்கடுத்து வந்து யூ ஹேவ் டு யூஸ் த ஹெட் டேர்ம். ஓகே, ஹெட் டேர்ம் அப்படின்றது ஆக்சுவலாக என்னென்னா லைக் வந்து ஒவ்வொரு பிளாக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து கேட்டகரி ஹெட் டேர்ம்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. லைக் வந்து அது என்ன இதுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கீவேர்டு வந்து எந்த இதுக்கு ரிலேட்டட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ் வந்து வேறு கீ ஃப்ரேஸாக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு ஹெட் டேர்ம் இருக்கணும் ஆக்சுவலாக. சரி, கண்டென்ட் மார்க்கெட்டிங். இப்போ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹெட் டேர்ம் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஓகே, ஒரு லாங் டெயில் கீவேர்ட் இருக்கும். பட் அந்த லாங் டெயில் கீவேர்டு வந்து ஒரு ஹெட் டேர்ம் தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஹெட் டேர்ம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இன்னொரு பிளாக் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஆங்கர் டெக்ஸ்ட் அப்படின்றது வந்து அந்த பிளாக் பீஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு டேர்முக்கு வந்து நீங்கள் வந்து லிங்க் கொடுப்பீங்க ஆக்சுவலாக. ஓகே, வேறு ஒரு பேஜில் வந்து ஒரு லிங்க் கொடுப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ அதுதான் உங்களுக்கு ஹெட் டேர்ம் ஆக்சுவலாக. ஹெட் டேர்ம் நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் தென் யூ கிரியேட் ஆங்கர் டெக்ஸ்ட். அந்த பேஜில் அந்த ஹெட் டேர்ம் எங்கெல்லாம் வருதோ நீங்கள் எந்த பேஜை வந்து பில்லர் பேஜாக நீங்கள் மாற்றுறீங்களோ அந்த பில்லர் பேஜுக்கு யூ ஹாவ் டு கிவ் தி ஆங்கர் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ ஆங்கர் டெக்ஸ்ட்டும் உங்களுக்கு முக்கியம். அதுதான் இன்டர்னல் லிங்க் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த ஹெட் டேர்ம் வந்து இட் ஷுட் அலைன் வித் த டாபிக்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து இட் ஷுட் அலைன் வித் டாபிக்ஸ். ஓகே, த நெக்ஸ்ட் வந்து லைக் வந்து ஹெட் டேர்ம்ஸ் யூ சூஸ். ஸோ ஒன்ஸ் வந்து மேக் அ லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ். நீங்கள் ஒரு இது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. இப்போ லைக் ஒரு கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் ஒரு ஹெட் டேர்ம் லைக் வந்து லைக் சோஷியல் மீடியா அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் லாட் ஆஃப் டைட்டில் ஃபார் தட். ஓகே, ஒர்க்கிங் டைட்டில். இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. லைக் சோஷியல் மீடியா, லைக் டாப் சோஷியல் மீடியா சேனல்ஸ் ஃபார் லைவ் வீடியோ 2019. ஓகே, இதெல்லாம் ஒர்க்கிங் டைட்டில். ஸோ டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. லைக் வந்து ஹவு டு லைக் ஃபார் ஆல்மோஸ்ட் எவ்ரி பீஸ் ஆஃப் அட்லீஸ்ட் 5 to 10 டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ். ஓகே, லைக் சேம் இதுதான் பட் டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ். Why your first idea might be your worst. Why you should not trust your first idea. The psychology behind why you can't let go to your first idea. Okay, so இது எல்லாமே டிஃப்ரெண்ட். How to get past your first idea. Okay, how you should ignore your first idea. What your first idea must be your worst. Okay, so இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைட்டில் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து நீங்கள் எந்த லெவலுக்கு வந்து கான்டென்ட் நீங்கள் எழுதணும் ஆக்சுவலாக. இப்போ என்னென்ன இருக்குன்னா ஒன்று வந்து டைட்டில் இருக்கும், பேஜ் டைட்டில் 60 characters. அதுக்கப்புறம் வந்து யூ வில் ஹாவ் அ ஹெட்லைன்ஸ். ஓகே, ஹெட்லைன் வந்து 8 to 12 words இருக்கும். 8 to 12 words இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து லைக் ஹெட்லைன். அதுக்கடுத்து வந்து லைக் வந்து யூ வில் ஹாவ் த டிஸ்கிரிப்ஷன். ஓகே, பேராகிராஃப் இருக்கும், லிஸ்ட் இருக்கும். அண்ட் தென் யூ வில் ஹாவ் த கம்ப்ளீட் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பேஜ் 2100 words ஆக்சுவலாக. ஓகே, 2 pages வரைக்கும் கான்டென்ட். ஸோ ஹவு லாங் ஷுட் பி த பிளாக் போஸ்ட் டைட்டில் பி. இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜென்ரிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் நம்ம வந்து நான் ரியல் டைமாக வந்து யோசிச்சு நம்ம பண்ணுறப்ப நம்ம இதை பார்க்கலாம் ஆக்சுவலாக. உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அந்த டூலே சப்போர்ட் பண்ணும். நான் சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு.
லைக் ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து இதில் வந்து நான் வந்து ரெண்டு பிளகின் வச்சுருக்கேன். ஒரு சைட்டில் வந்து யோஸ்ட் வச்சுருக்கேன், இன்னொரு சைட்டில் வந்துட்டு லைக் ஏஐஓசிஓ வச்சுருக்கேன். ஓகே. அது போக நிறைய எஸ்சிஓ இருக்குது, பட் யோஸ்ட் எஸ்சிஓவும் ஏஐஓசிஓவும் வந்து ரொம்ப பாப்புலர் ஆக்சுவலாக. ஸோ ஆல் போஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஆட் நியூ போஸ்ட் கிளிக் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து இந்த பிளகின் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட் நியூ போஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே இந்த டைட்டில் எல்லாமே அதுவே சொல்லணும் ஆக்சுவலாக. மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இருக்கணும், கேரக்டர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நான் சும்மா லைக் ஒரு பெஸ்ட் ஒரு டாப் 40 ப்ளஸ் பெஸ்ட் ஆன்லைன் கோச்சிங் டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் சாப்பிட்டு 2024 எடுத்திருக்கேன். நான் வந்து ஆக்சுவலாக வந்து இது காப்பி பண்ணி போட்டு ஏன்னா இது வந்து ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. பெஸ்ட் டூல்ஸ் ஃபார் ஆன்லைன் கோச்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ்னால் இந்த இது வருது. நான் வந்து டாப் 25 இது இந்த டாப்பிக்கை வந்து நான் மாற்றிக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே. ரிசர்ச் பண்ணிட்டு தான் அந்த டாபிக் நீங்கள் எடுக்கணும். நான் உங்களுக்கு அந்த எவ்வளோ பிளாக்கோட ஸ்பேஸ் இருக்கணும், எவ்வளோ டைட்டில் இருக்கணும் அப்படின்றத சும்மா அந்த டூலே உங்களுக்கு வந்து இட் வில் கிவ் யூ ரெப்ரசன்டேஷன். ஓகே. ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. நான் ஃபஸ்ட்டு இங்கே ரைட் அ பிளாக் போஸ்ட் கொடுக்குறேன் ஆக்சுவலாக. ஃபஸ்ட் நான் இதில் சர்ச் பண்ணுறேன், ரைட் அ பிளாக் போஸ்ட் ஃபார். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யோஸ்ட் எஸ்இஓ ப்ரீமியம் சொல்லி வரும். ஸோ இந்த யோஸ்ட்டை வந்து லைக் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லைக் நீங்கள் வந்து கம்மியான ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா லைக் வேர்ட் ப்ளஸ் ஐடின்ற இதில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த ப்ளகின் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆக்சுவலாக. வாங்கிட்டு லைக் நீங்கள் வந்து ப்ளகின்ஸில் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே. ஆட் ப்ளகின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளகினில் போய்ட்டு நீங்கள் அந்த கீயை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ் அந்த பிளாக் போஸ்ட் வந்து ஒரு ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ் கொடுக்கணும். ஸோ கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த டைட்டில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணுறப்பே அதுவே உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுக்கும். ஓகே. ஸ்லக் வந்து எஸ்சிஓ டைட்டில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரைட் அப் ஸோ டாப் 25 பெஸ்ட் ஆன்லைன். ஓகே. ஸோ இந்த க்ரீனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா லைக் அந்த கேரக்டர்ஸ் வந்து க்ரீனுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்லக்குன்ற வந்து இந்த யூஆர்எல் ஆக்சுவலாக நம்ம என்ன யூஆர்எல் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றது. ஓகே. ஸோ யூஆர்எல் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த அந்த இந்த யூஆர்எல்லையும் கீவேர்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெஸ்ட் ஆன்லைன் கோச்சிங் டூல்ஸ் இதுதான் நம்ம ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ் அப்படின்னா. ஓகே. ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ் இதுதான் நம்ம ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ் நம்ம கொடுக்கணும். ஆர் யூ ட்ரைங் டு யூஸ் மல்டிபிள் கீ ஃப்ரேசஸ். ஓகே. பெஸ்ட் ஆன்லைன் கோச்சிங் டூல்ஸ். ஓகே. பெஸ்ட் ஆன்லைன் கோச்சிங் ஒரே ஒரு ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். பெஸ்ட் ஆன்லைன் கோச்சிங் டூல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணால் ஓகே கூகுளில் வந்து நம்ம பெஸ்ட் ஆன்லைன் கோச்சிங் டூல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து திங்கிஃபிக்ஸ் ஐடி வருது 20 பெஸ்ட் ஆன்லைன் கோச்சிங் டூல்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் டூல்ஸ் ஃபார் 2024. ஓகே. அப்புறம் மைட்டி நெட்ஒர்க்ஸ் வருது. லைக் இந்த சைட் நம்ம இப்போ எடுத்து காப்பி பண்ண சைட் வந்து 4th பிளேஸில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இவங்க திங்கிஃபிக் பிளாட்ஃபார்மை நான் பார்த்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ் உங்களுக்கு இந்த டைட்டில் இந்த ஸ்லக்கு இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷனும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு சொல்லலாம். ஓகே.
ஓகே. ஸோ இது நம்ம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒவ்வொன்றா நம்ம இதை எடுத்து நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணுறது, வீடியோ ஆட் பண்ணுறது எல்லாமே கிரியேட் பண்ணலாம். பட் இதை ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த டைட்டிலு, ஸ்லக்கு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் லென்த்து, ஓகே, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் லென்த் நான் கொடுக்குறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஆரஞ்சு வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு மேலே நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இட் ஷுட் பி க்ரீன் ஆக்சுவலாக. ஓகே, ஓகே. ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த யோஸ்ட் ப்ளக்கிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே வந்து லைக் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷனு, லைக் வந்து எஸ்இஓ டைட்டில் இதெல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லிடும் ஆக்சுவலாக. ஓகே, ஓகே. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து கிளியராக ஆக்சுவலாக சொல்லலாம். ஆக்சுவலாக எஸ்இஓ டைட்டில் வித் வந்து குட் ஜாப். ஓகே, கீ ஃப்ரேஸ் இன் ஸ்லக் இருக்குது ஆக்சுவலாக. Previously used key phrase, you are not using key phrase before, very good. Okay, meta description is length, well done. Okay, key phrase in meta description, key phrase in good job. Okay, so இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, வால்யூம் இல்லையா? ஸோ பிஃபோர் ஐ ப்ரொசீட் நான் இப்போ தான் சேட் பார்க்குறேன். லைக் என்னோட வாய்ஸ் வந்து ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நாட் ஆடிபிள்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஆடிபிள்னா ஆடிபிள்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா லைக் வந்து வால்யூம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, லைக் நைஃப் அண்ட் காதர். ஓகே, நான் உங்கள் சாட்காக வெயிட் பண்ணுறேன். லைக் வால்யூம் இருக்கா இல்லையா? ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஆடிபிள் டைப் பண்ணுங்க. ஓகே, ஆடிபிளாக இல்லை அப்படின்னா லைக் நோ ஆடியன் டைப் பண்ணுங்க. லைக் நான் உங்கள் சாட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆடிபிள் பட் வெரி வெரி லோ. ஓகே, ஆடிபிள். ஓகே, ஆடிபிள். ஓகே, ஸோ I'll increase my voice. Okay, I'll increase my voice. Okay, 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 it must be okay. Audible. Okay, okay. ஸோ நீங்கள் எல்லாமே ஆக்சுவலாக வந்து லைக் வந்து டைட்டிலு. ஓகே, ஸோ பிளாக் டைட்டிலேருந்து 60 கேரக்டர்ஸ், 8 to 12 words. பட் நீங்கள் வந்து லைக் அந்த யோஸ்ட் எஸ்இஓ, ஏஓஎஸ்இஓ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே சொல்லிடும் ஆக்சுவலாக. அதுக்கு மேலே போச்சுன்னா லைக் ரெட் மார்க் காமிச்சிடும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, கேரக்டர்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். லைக் பிளாக் போஸ்ட் டைட்டில் ஹெட்லைன்ஸும் சரி, மற்ற மெட்டா டிஸ்கிரிப்ஷனும் சரி, லைக் ஸ்லக்கும் சரி, எல்லாமே. ஓகே, ஸோ அதுக்கடுத்து லைக் மாஸ் டைட்டில் ஸ்டாக் ப்ரிவியூன்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து டைட்டில் டேக் எல்லாமே லைக் வந்து உங்களோட ப்ரிவியூ வந்து கூகுள் சர்ச்சில் வந்து எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்றத காமிக்கும் ஆக்சுவலாக. ஓகே, டைட்டில் டேக் ப்ரிவியூ டூல் நீங்கள் லிங்கை கொடுத்தீங்கன்னா. ஸோ ஏன்னா கூகுள் சர்ச்சில் வந்துட்டு எந்த டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஆக்சுவலாக வந்து நம்ம கூகுள் வந்து ஒரு 3 லைன் தான் காமிக்கும். நீங்கள் எல்லா சர்ச்சுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 லைன் 4 லைன் தான் காமிக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே எடுத்து போடக்கூடாது. இப்போ நம்ம மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எடுத்து போட்டோம், அந்த மாதிரி போடக்கூடாது ஆக்சுவலாக. அதில் வந்து நீங்கள் காப்பிரைட் பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷனை காப்பிரைட் பண்ணணும். ஸோ தட் அந்த டிஸ்கிரிப்ஷன் அவங்க கோ த்ரூ பண்ணாங்கன்னா தட் ஹேஸ் டு மேக் தம் டு கிளிக் தட் லிங்க். ஓகே, ஸோ அந்த மாதிரி எவ்ரி டிஸ்கிரிப்ஷன் யூ ஹாவ் டு காப்பிரைட். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் எஸ்இஓ ஸ்க்ரீமிங் ஃப்ராக் எஸ்இஓ ஸ்பேட்டரில் நீங்கள் க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம க்ரால் பண்ண வரைக்கும் சைட்டில் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷனே இல்லை ஆக்சுவலாக. நிறைய சைட்டில் மெட்டா டிஸ்கிரிப்ஷனே இல்லை, மெட்டா கீவேர்ட்ஸும் இல்லை ஆக்சுவலாக. ஓகே, பட் ஆக்சுவலாக இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன், மெட்டா கீவேர்ட்ஸ் வந்து எங்கே வரும் அப்படின்னா கூகுள் சர்ச்சில் அதுக்கு கீழே இருக்க அந்த 2 சைட்டில் வரும். ஆக்சுவலாக நான் அது காமிக்கிறேன், எந்த இடத்துல வரும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே 20 பெஸ்ட் ஆன்லைன் கோச்சிங் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த இடத்துல வர இந்த இடத்துல வரும் ஆக்சுவலாக. ஓகே, இன் திஸ் கைட் வி வில் லிஸ்ட் த மோஸ்ட் ஆன்லைன் கோச்சிங் ப்ராப்ளம்ஸ் யூ நீட் டு க்ரோ யுவர் practice and build the client engagement. ஓகே, ஸோ மைட்டி நெட்வொர்க்ஸ், மைட்டி ப்ரோ. ஓகே, இதெல்லாம் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஆக்சுவலாக.
ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும் அப்படி இந்த இடத்துல நமக்கு இது ஸோ நம்ம மெட்டா டிஸ்கிரிப்ஷன் நம்ம கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அது கிளிக்கபிளாக இருக்கும் ஆக்சுவலாக. இல்லை அப்படின்னா வந்து யூசர்ஸ் வந்து கிளிக் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷனை வந்து லைக் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். ஸோ மாஸ் டைட்டில் டேக் ப்ரிவியூ டூலில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி அது வந்து என்ன ப்ரிவியூ வருது, கூகுள் சர்ச்சில் என்ன ப்ரிவியூ வருது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஒவ்வொரு டைட்டிலுக்கு முன்னாடியும் யூ ஷுட் ஹாவ் த கீவேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா விஜுவலைசேஷன் அப்படின்றது வந்து கீவேர்ட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ டேட்டா விஜுவலைசேஷன் 101, ஹவு டு சூஸ் த ரைட் சார்ட். ஓகே, ஸோ அந்த ஒவ்வொரு டைட்டிலுக்கு முன்னாடியும் லைக் யூ ஹாவ் டு புட் தட் கீவேர்ட். ஓகே, ஸோ இன்னொன்று வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளாக் போஸ்ட் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று லிஸ்ட் வைஸ் லிஸ்ட்டாக, இப்போ நம்ம பார்த்தோம் லைக் 1 2 3 4 5 6 அப்படி 25 லிஸ்ட்டு. டாப் 25 பிளாக் போஸ்ட்னா 1 போட்டு 2 போட்டு கொடுத்துருவாங்க. அது வந்து லிஸ்ட் ஃபார்முலா ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து ஹவு டு ஃபார்முலா, ஹவு டு மேக் திஸ், ஹவு டு கிரியேட் அ லீட் கேம்பெயின். ஓகே, ஹவு டு லைக் அந்த மாதிரி பண்ணுறது ஹவு டு ஃபார்முலா. லைக் ஹவு டு இன்டர்ஃபேஸ் எல்இடி. இப்போ நாங்கள் நிறைய பிளாக் போஸ்ட் எங்களுடைய பிளாக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்டர்ஃபேஸ் எல்இடி வித் 851. ஓகே, how to run Facebook lead campaigns, how to create a website. Okay, how to, so the how to go like top 25 list, top 25 products, top 25 tools. Okay, so இந்த டாப் 25க்கும் இந்த ஹவு டுக்கும் எப்பயுமே வந்து யூடியூப்லேயும் சரி உங்களுக்கு பிளாக்லேயும் சரி நல்ல சர்ச் இருக்கும். நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டாப் 10 வீடியோஸ், டாப் 20 வீடியோஸ் அதெல்லாம் நல்லா போகும். ஸோ டாப் 25 வீடியோஸ் இன் IoT ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, லைக் ஹவு டு லைக் ஹவு டு பில்ட் அ வெப்சைட் இன் 5 minutes அப்படின்றது, ஹவு டு ரன் ஃபேஸ்புக் கமெண்ட். இது ரெண்டுமே யூடியூபோட டைட்டிலும் சரி பிளாக்கோட ஸ்ட்ரக்சர்லையும் சரி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் பண்ணலாம். லிஸ்ட்னா லைக் லிஸ்ட்டு லைக் டாப் 25 லிஸ்ட்னா டாப் 25 லிஸ்ட் இருக்கும். இதே மாதிரி ஹவு டுனா லைக் வந்து அந்த எதுக்கு அந்த ஹவு டு இருக்கும் லைக் ஒய் இட் மேட்டர்ஸ், நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ லிஸ்ட் ஒன்று வந்து லிஸ்ட் ஃபார்ம்லாம், ஒன்று வந்து ஹவு டு ஃபார்ம்லாம். அப்ராக்சிமேட்டாக வந்து லைக் 2100 வேர்ட்ஸ் இருந்தால் போதும் ஆக்சுவலாக. 2100 வேர்ட்ஸ் ஒரு பிளாக் போஸ்ட் 2 pages 3 pages ஆஃப் கண்டென்ட். வெறும் டெக்ஸ்ட் மட்டும் வைக்கக்கூடாது ஆக்சுவலாக. யூ ஷுட் ஹாவ் த இமேஜஸ் ஆல்சோ பெஸ்ட். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து லைக் வந்து ஃபார்மேட் பண்ணுறது வந்து ஒரு பிளாக் ஃபார்மேட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்குது. அதாவது நீங்கள் பிளாகை வந்து ஒன்று யூசருக்காகவும் எழுதணும், அட் த சேம் டைம் நீங்கள் பாட்டுக்காகவும் எழுதணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ கீவேர்ட்ஸ் வந்து த்ரூ அவுட் தி போஸ்ட் இருக்கணும் ஆக்சுவலாக. மினிமம் ஒரு 4 to 5. அதே மாதிரி ஒவ்வொரு கீவேர்ட் ஸ்டஃபிங் இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. முந்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கீவேர்ட்ஸ் எந்த லெவலுக்கு அதிகமாக இருக்கோ அந்த லெவலுக்கு அந்த பிளாகுக்கு வந்து ரேங்க் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய வந்து கீவேர்ட்ஸ் ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலாக. பிளாகில் வந்து நிறைய கீவேர்ட்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அதை வந்து பினலைஸும் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஓகே, பிளாக் ஹேட் ரெசிவ்னு சொல்லிட்டு. ஸோ கீவேர்டு வந்து கொஞ்சம் கீவேர்டு நிறைய இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து கீவேர்ட் ஸ்டஃபிங் அதிகமாக இருக்கக்கூடாது. நிறைய ஒயிட் ஸ்பேஸ் இருக்கணும். ஏன்னா கண்ணுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் ஆக்சுவலாக. பிளாகை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக அங்கங்கே இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்ணுக்கு ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா யூசர் வந்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் ஆக்சுவலாக. நீங்கள் நிறைய சைட்ஸ் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இப்போ பிளாகுக்கு எந்த சைட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா ஹப்ஸ்பாட்டோட பிளாக் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஹப்ஸ்பாட் வந்து மோர் தென் வந்து 5 lakh ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒன்லி த்ரூ பிளாக். அவங்க 80% ஆஃப் த டிராஃபிக் வந்து நாட் த்ரூ ஆட் கேம்பெயின்ஸ், ஒன்லி த்ரூ தி இன்பவுண்ட் மார்க்கெட்டிங், ஒன்லி த்ரூ பிளாக் போஸ்ட்டு அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்களோட எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு தம்ப் ரூல் கொண்டு வந்தாங்க. எப்போலாம் ஒரு எம்ப்ளாயி ரெக்ரூட் பண்ணுறாங்களோ எவ்ரி எம்ப்ளாயி ஷுட் ரைட் பிளாக் போஸ்ட். ஓகே, டெய்லி வந்து அட்லீஸ்ட் வந்து 2 பிளாக் போஸ்ட் 3 பிளாக் போஸ்ட் அதாவது ஒவ்வொரு எம்ப்ளாயும் எழுதணும் ஆக்சுவலாக. தட்ஸ் அ தம்ப் ரூல். ஓகே, இப்போ 100 எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா 100 எம்ப்ளாயும் டெய்லி ஒரு 3 பிளாக் போஸ்ட் எழுதுவாங்க. ஸோ டெய்லி வந்து அவங்களுக்கு 300 பிளாக் போஸ்ட் கிரியேட் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் லைக் வந்து ஒரு 2 lakh கஸ்டமர்ஸ், 2 lakh to 3 lakh கஸ்டமர்ஸ் வந்து லைக் ஒன்லி த்ரூ இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் மூலமாகவே லைக் த்ரூ பிளாக் மூலமாகவே அவங்க வந்து பிளாகு, ஆர்டிகல்ஸு, இபுக்ஸு இது மூலமாகவே அவங்க எடுத்தாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணணும். நீங்கள் பிளாகுக்கு எது ரெஃபர் பண்ணால் நீங்கள் ஹப்ஸ்பாட் சைடு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். மாஸ், அதுக்கப்புறம் லைக் வந்து எஸ்சிஓவில் யாரெல்லாம் இது இருக்கும், இந்த சர்ச் இன்ஜின் லேண்டு லைக் பேக்லிங்கோ. ஓகே, ஸோ இவங்க எல்லாத்தையும், அப்புறம் நீல் பட்டேல் ஆக்சுவலாக நீல் பட்டேலோட சைட்ஸ் எல்லாமே போனீங்கன்னா லைக் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். எப்படி ஒயிட் ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி ஸ்ட்ரக்சர் பிளாகோட ஸ்ட்ரக்சர் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி இமேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க, லைக் வீடியோஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே. ஓகே, ஸோ சப்ஹெடர்ஸ், புல்லட்ஸு, H1 டேகு, H2 டேகு, H3 டேகு எல்லாமே ப்ராப்பராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ஓவர் போல்டு எல்லாத்தையும் பண்ணிடக்கூடாது ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் விஷுவல்ஸு, மல்டிமீடியா லைக் வீடியோஸு, இமேஜஸ் எல்லாமே கலந்துருக்க மாதிரி பார்த்துக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, பிளாகில் அட் த சேம் டைம் வந்து அந்த இமேஜஸ் எல்லாமே ரிலவெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாக் போஸ்ட் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, போட்டிருக்க இமேஜும் அந்த கண்டென்ட்டும் வந்து சில சமயம் சம்மந்தம் இருக்காது ஆக்சுவலாக. அந்த இமேஜே எதுக்காக அப்படின்னா அந்த இமேஜே வந்து அவங்க ரெஸ்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. அந்த இமேஜ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த பிளாக் ஏன்னா பிளாகை பொறுத்த வரைக்கும் எந்த லெவலுக்கு அந்த விசிட்டரை வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் ஆக்சுவலாக. அதாவது டக்குன்னு பார்த்துட்டு அவங்க போயிடக்கூடாது ஆக்சுவலாக. தே ஹாவ் டு ரெஸ்ட் அண்ட் தே ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம்.
அந்த ரெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்ணுக்கு வந்து கண்ணு வந்து கொஞ்சம் கூலாக இருக்கிறதுக்கு யூ ஹாவ் டு மெயின்டைன் லாட் ஆஃப் ஒயிட் ஸ்பேஸ். இன்னொன்று நல்ல பியூட்டிஃபுல்லாக நல்ல இமேஜஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. அண்ட் தென் லைக் யூ கிவ் தி கான்டென்ட் ஃபார் தம் அண்ட் டேக் கால் டு ஆக்ஷன். ஓகே, அந்த ஒவ்வொரு இதுலேயுமே வந்து யூ ஷுட் ஆல்சோ ஹாவ் கால் டு ஆக்ஷன். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த பிளாகில் வந்து லைக் ஆடியோ கான்டென்ட் லைக் பாட்காஸ்ட் நீங்கள் பண்ணலாம். ஓகே, இமேஜஸ் வீடியோஸ் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லைக் வந்து யூ ஹாவ் அ பிளாக் வித் இமேஜ், ரைட் ஹேண்ட் சைடில் வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் இப்போ நாங்கள் ஆக்சுவலாக எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இமேஜ் கிரியேட்டிவ்ஸ் எல்லாமே வேறு ஒரு டீம் வேறு ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்களோட டீம் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லைக் வந்து இப்போ பிளாக் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா லைக் வந்து ஃபஸ்ட் வந்து கான்டென்ட் போட்டுருவோம், ஸோ டெக்ஸ்ட் கான்டென்ட் போட்டுருவோம். அதுக்கப்புறம் we will work and improve on the same blog. திருப்பி இமேஜஸ் ஆட் பண்ணுவோம், இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே ஆட் பண்ணுவோம், வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம், இமேஜஸ் ஆட் பண்ணுவோம், வீடியோஸ் ஆட் பண்ணுவோம். அண்ட் தென் லைக் இது எல்லாமே ஆட் பண்ணி முடிச்ச முன்னாடி தென் த எஸ்இஓ லைக் எஸ்இஓ அப்புறம் திருப்பி உட்காந்து ஆப்டிமைஸ் பண்ணுவோம். லைக் ஒன்ஸ் எழுதி ஸ்ட்ரக்சர் எல்லாமே கண்டென்ட் யூசருக்கு எழுதி முடிச்ச முன்னாடி தென் வி வில் ஆப்டிமைஸ் த எஸ்இஓ லைக் கீவேர்டு போடுறது ப்ளஸ் எல்லாத்தையுமே ஆக்சுவலாக இது வந்து மாஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் பிளாக் 1 by 1 எழுதுறீங்க அப்படின்னா லைக் வந்து நீங்கள் 1 by 1 நீங்கள் கீவேர்டு எல்லாமே பார்த்து நீங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு போகலாம். பட் பிளானிங் இல்லாமல் நீங்கள் பிளாக் எழுத ஆரம்பிக்கிறீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்ககிட்ட ஒரு எக்ஸல் ஷீட் இல்லை, கண்டென்ட் கேலண்டரே கிடையாது ஆக்சுவலாக. எந்தெந்த பிளாகும் எப்பப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து கண்டென்ட் இப்போ வந்து ஒரே நாளில் 500 பிளாக் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து ஒரு டெய்லி ஒரு 10 பிளாக்ஸாக ரிலீஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஒரே நாளில் 500 பிளாக் ரிலீஸ் பண்ணுறத விட டெய்லி ஒரு 10 பிளாக்ஸாக நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது கண்டென்ட் நீங்கள் ஷெட்யூல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து லைக் கூகுள் வந்து லைக் வந்து எப்படின்னா அந்த பாட் அலோகேட் பண்ணுறது வந்து உங்களுக்கு எல்லாமே டைம் இருக்கும். நீங்கள் ஒன் டைம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கடுத்து 1 month நீங்கள் பண்ணல அப்படின்னா அந்த பாட் வரவே வராது ஆக்சுவலாக. ஸோ கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ டெய்லியுமே நீங்கள் வந்து 500 பிளாக் போஸ்ட் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா கூட 500 பிளாக் போஸ்ட் வந்து நீங்கள் டெய்லி 10 பிளாக் போஸ்ட்டில் நீங்கள் ஷெட்யூல் பண்ணி கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். கூகுள் அல்காரிதத்துக்கு வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பிளாக் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது நீங்கள் சொல்லணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ வந்து விஷுவல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். லைக் பிளாக் ஸ்ட்ரக்சரும் சரி, ஃபாண்ட்டும் சரி, லைக் ஒயிட் ஸ்பேஸும் சரி, இமேஜஸ் எல்லாமே. பட் எல்லாமே பிளாகில் வந்து யூ ஷுட் ஹாவ் தட் கால் டு ஆக்ஷன். ஓகே, அட் த சேம் டைம் வந்து பிளாகையும் வந்து நீங்கள் எப்போ எது டிசைன் பண்ணாலும் யூ ஹாவ் டு செக் ஃபார் தி ரெஸ்பான்சிவ் வெர்ஷன். மொபைல் வெர்ஷனுக்கும் சரி, டேப்லெட் வெர்ஷனுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணணும். ஏன்னா 95% இன்றைக்கி வந்து 95% ஆஃப் த விசிட்ஸ் வந்து இட்ஸ் ஃப்ரம் தி மொபைல் ஃபோன்ஸ். ஓகே, ரொம்ப ரேர் ஆக்சுவலாக டெஸ்க்டாப்பில் இருந்து மொபைலில் ஆக்சஸ் பண்ணுறது. ஓகே, அதுக்கடுத்து வந்து எல்லா பிளாக் போஸ்ட்லையும் வந்து ஒரு இமேஜ் டாப்பில் இருக்கும், அதுதான் அந்த ஃபியூச்சர் இமேஜ் ஆக்சுவலாக. ஃபியூச்சர் இமேஜ் கண்டிப்பாக இருக்கணும். சில பிளாக் போஸ்ட் வந்து ஃபியூச்சர் இமேஜே இருக்காது. அந்த ஃபியூச்சர் இமேஜ் எதுக்கு, அந்த பர்பஸோட ஃபியூச்சர் இமேஜோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் சோஷியல் மீடியா போஸ்ட்டில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் ஃபேஸ்புக்கோ சரி, லைக் வந்து லிங்க்டின்ல வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபியூச்சர் இமேஜ் தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் கீழே தான் லைக் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஃபியூச்சர் இமேஜ் வந்து ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து சர்ச் இன்ஜின் வந்து லைக் வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து முந்தி ஆக்சுவலாக சர்ச் இன்ஜின் கான்ட் சி த இமேஜஸ் சொல்லிட்டு. பட் இன்னைக்கு வந்து தே கேன் சி த இமேஜஸ். ஓகே, நீங்கள் வந்து யூ கேன் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் அண்ட் டூ த இமேஜ் சர்ச். ஓகே, அதே மாதிரி இருக்கிற ரிலவெண்ட் இமேஜ் அதை எடுத்துகிட்டு வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் சார்ஜிபிலிட்டி கேட்டிங்க அப்படின்னா அந்த இமேஜில் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லிடும் ஆக்சுவலாக, சார்ஜிபிலிட்டி சொல்லிடும். ஸோ இன்றைக்கி வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து ஜாஸ்தி ஆக்சுவலாக லைக் சர்ச் இன்ஜின் பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் யூ ஹாவ் டு யூஸ் தட் ஆல் டேக். ஓகே, ஆல் டேக் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் அந்த இமேஜ் வந்து எதை பொறுத்து அப்படின்னு நமக்கு சொல்லணும். ஸோ தட் வென் தே சர்ச் த கீவேர்ட் அந்த இமேஜஸில் வந்து சர்ச் வரும். சம்டைம்ஸ் அந்த இமேஜஸை கிளிக் பண்ணி தே வில் லேண்ட் அப் டு த பிளாக் போஸ்ட். ஓகே, ஸோ ஆல் டேக்கும் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு இமேஜுக்கும் நீங்கள் ஆல் டேக் கொடுத்துடணும் ஆக்சுவலாக. ஸோ ஓகே, ஸோ அந்த மேக்ஸிமம் சஜஸ்டட் லென்த் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து 150 to 160 கேரக்டர்ஸ் வந்து இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக. இது எல்லாமே நீங்கள் அந்த டூல் நீங்கள் பண்ணிட்டீங்களே வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே ஓகே, ஸோ கூகுள் வந்து லைக் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து எந்த அளவுக்கு ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, இது வந்து லாங்காக இருக்குது ஆக்சுவலாக. டிஸ்கிரிப்ஷன் லாங்காக இருக்குது, இது டிஸ்கிரிப்ஷன் ஷார்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரீ கான்டென்ட் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து லைக் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி இது மாதிரி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் நிறைய போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கிரிப்ஷன் அதிகமாக இருக்க வந்து கூகுள் வில் நெவர் ப்ரிஃபர். ஓகே, ஸோ லிங்க் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து லைக் வந்து உங்களுக்கு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த கண்டென்ட் வந்து அந்த சைட்டை விசிட் பண்ணுறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20 டூல்ஸ் கொடுக்குறீங்க. அந்த 20 டூல்ஸ்க்கும் நீங்கள் வந்து அந்த சைட்டை வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் கண்டென்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஓகே, பட் தேவையில்லாமல் நீங்கள் வந்து வெறும் அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது. அதுவும் வந்து கூகுள் ஐடென்டிஃபை சம்மந்தமான லிங்க் கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகே, லைக் இந்த அஃப்ரேட் லிங்க்ஸ் இந்த மாதிரி
ஸோ எக்ஸ்டர்னல் கான்டென்ட்டுக்கு வந்து லைக் வந்து மீனிங்ஃபுல்லாக அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணால் கூட நீங்கள் மீனிங்ஃபுல்லாக அந்த லிங்க்ஸை க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் இன்ஜினில் இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஸ்பேமி லிங்க்ஸ் நீங்கள் அஃப்லேட் லிங்க்ஸ் வச்சிங்க அப்படின்னா லைக் அது வந்து லைக் கூகுள் வந்து லைக் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த பேஜை வந்து பெனலைஸ் பண்ணிடும். இட் ஒன்ட் கம் ஃபார் தி டாப் ஆஃப் த பேஜ். ஓகே, ஸோ லிங்க் டு தி ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் சைட், வேறு ஒரு சைட்டுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறது. இன்னொன்று வந்து உங்கள் இன்டர்னல் சைட்ஸில் இருக்க மற்ற பிளாக் போஸ்ட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஓகே, லைக் ஒன்று ரெஃபர் பண்ணலாம், அது ஒரு ஆப்ஷனு. இன்னொன்று வந்து லைக் யூ கேன் ஆல்சோ கிவ் தி ஆங்கர். அது போக உங்களுக்கு ஆங்கர் டெக்ஸ்ட் இருக்கும். நீங்கள் அந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் பற்றி அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க கண்டென்ட் மார்க்கெட்டிங் பற்றி டீட்டெயில்ஸ் வேறு ஒரு கேட்டகரிக்கோ வேறு ஒரு பேஜஸ்க்கோ போகும் ஆக்சுவலாக. ஓகே, அது போக வந்து யூ கேன் ரெஃபர் தி அதர் சைட்ஸ். ஓகே, that supports link to the content of your site that supports conversions. Okay, ஏன்னா லைக் சில சமயம் வந்து பிளாகில் வந்து நீங்கள் வந்து லைக் வந்து கால் டு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு லேண்டிங் பேஜ், அதாவது ஸ்கியூஸ் பேஜ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அந்த ஸ்கியூஸ் பேஜுக்கு அந்த பிளாக் பேஜில் இருக்க எல்லா டிராஃபிக்கையும் வந்து ஒரு ஸ்கியூஸ் பேஜ், அந்த லேண்டிங் பேஜ் இருக்க ஒரு பேஜுக்கு நீங்கள் வந்து நீங்கள் ரீடர் பண்ணுவீங்க. ஸோ அங்கே வந்து அங்கே வந்து நீங்கள் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் வச்சுருப்பீங்க. ஓகே, ஸோ யூ கேன் லிங்க் த கான்டெக்ட் டு சைட் தட் சப்போர்ட்ஸ் கன்வர்ஷன். ஸோ மேனேஜரை வந்து லைக் யூ ஷுட் ஹாவ் அ CTA. ஒவ்வொரு பிளாக் போஸ்ட்டுக்கு மேலேயும் வந்து ஒரு டாப் ஆஃப் ஒன்று வந்து பாப்அப் ஃபார்மில் வைக்கலாம். ஒரு பிளாக் போஸ்ட் கொஞ்சம் ஒரு 5 minutes கழிச்சு இல்லை 3 minutes கழிச்சு அந்த பாப்அப் ஃபார்மை எனேபிள் பண்ணலாம். எனேபிள் பண்ணி யூசருக்கு காமிக்கும். ஸோ தட் தே வில் ஆப்ட் இன் ஃபார் தி ஃபார்ம். அப்படி இல்லையா வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்ச உடனே டாப் ஆஃப் தி ஃபோல்டு, லைக் டாப் ஆஃப் த ஃபோல்டு அப்படின்றது வந்து உங்கள் ஸ்க்ரீனில் என்ன தெரியுதோ அதான் டாப் ஆஃப் தி ஃபோல்டு. ஓகே, அந்த ஃபோல்ட்லேயே ஒரு கால் டு ஆக்ஷன் வைக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ தட் த யூசர் வில் டேக் தி ஆக்ஷன். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து பிளாக்ஸில் வந்து யூ ஷுட் ஹாவ் அ கால் டு ஆக்ஷன். ஓகே, கால் டு ஆக்ஷன் அப்படி இல்லை அப்படின்னா, அந்த கால் டு ஆக்ஷன் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, யூ வில் மிஸ் தட் விசிட்டர். குக்கியில் இருப்பாங்க, பட் யூ வில் மிஸ் த விசிட்டர். அட் த சேம் டைம் பிளாகோட இதையும் வந்து லைக் அந்த டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி கால் டு ஆக்ஷன் வைக்கக்கூடாது. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக பார்த்து லைக் ரொம்பவும் வந்து இப்போ நீங்கள் வந்து நிறைய ஆட்சன்ஸ் நீங்கள் ரன் பண்ணுற வெப்சைட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல அவங்க வந்து ஆட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பார்க்கவே வந்து ஒரு இரிட்டேஷனாக இருக்கும் அந்த இமேஜ். அந்த மாதிரி இல்லாமல் லைக் நீங்கள் வந்து நீட்டாக வந்து சிட்டியை வந்து நீங்கள் வந்து பிளாக் போஸ்ட்டில் வந்து சைட்லேயோ இல்லை சென்டர்லேயோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வேர் டு புட் சிட்டி ஆன் யுவர் பிளாக் போஸ்ட், ஃபஸ்ட்டு ஃபியூ பேராகிராஃப்ஸ்க்கு கீழே. ஓகே, ரிலவெண்ட் கான்டென்ட் எங்கெல்லாம் வந்து ரிலவெண்ட் கான்டென்ட் இருக்கணும், இல்லை எண்ட் ஆஃப் த ஈச் போஸ்ட், இது அப்புறம் பாப்அப்ஸ், இந்த 4 இடத்துல வந்து யூ கேன் ஹாவ் CTAs, கால் டு ஆக்ஷன் வைக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து பிளாக் கம்ப்ளீட்டாக படிச்சிட்டாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து யூ ஹாவ் டு டெல் தம் வாட் தே ஹாவ் டு ரீட். ஓகே, ஸோ இன்னொரு பிளாக் போஸ்ட்டை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம், இல்லை ரெக்கமெண்டட் ஆர்டிகல்ஸ் சொல்லி ஒரு 3 பிளாக் போஸ்ட் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் யூ ஹாவ் டு ஒன்ஸ் எண்டு வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டெல் தம் லைக் த நெக்ஸ்ட் பிளாக் போஸ்ட் டு ரீட். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வைக்கலாம். ஸோ இது வந்து பிளாகோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ். நம்ம இப்போ வந்து யோஸ்ட்டில் வந்து ஒரு டெமோ பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, ஸோ கிளியர்னு டைப் பண்ணுங்கள். இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ, ஓகே, பிளாகை வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி எப்படி எழுதணும், கீவேர்ட்ஸு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸு, லைக் ஹெட் டேர்ம்ஸு, இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு டைப் பண்ணுங்கள். இஃப் இட் இஸ் போரிங், ஓகே, இஃப் இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஆர் இஃப் இட் இஸ் போரிங், உங்களுக்கு உங்களோட லைக் கமெண்ட்ஸ் யூ ஹாவ் டு டைப் இன். ஸோ யூ ஆல்சோ லைக் த வீடியோ. ஓகே, mostly in videos நான் நேற்று பார்த்தேன் actually, like there is no likes in the video, so you just like the video. Okay, just give me a like if you like the video. Okay, after this like. Okay, so Yoast இப்போ யோஸ்ட் டெமோ பார்த்துடலாம். ஆக்சுவலாக நீங்கள் யோஸ்ட் ப்ளகின் வந்து நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக லைக் வந்து ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து இதில் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நான் ஃபஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து வேர்ட்ப்ரெஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். லைக் நீங்கள் இ-காமர்ஸ்னால் ஷாப்பிஃபை. ஓகே, வேர்ட்ப்ரெஸ், ஷாப்பிஃபை உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஈவன் தோ லைக் க்ரோத் ஃப்ளோவில் வந்து ஸ்டில் க்ரோத் ஃப்ளோ ஹேஸ் ஆப்ஷன் ஃபார் ஹோஸ்டிங் த வெப்சைட் ஃபார் ஃப்ரீ, த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃப்ரீ. ஐ ரெக்கமெண்ட் லைக் வேர்ட்ப்ரெஸ் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைக் நிறைய ப்ளகின்ஸ் இருக்கும் ஒன்று. ஓகே, இன்னொன்று வந்து லைக் வந்து இதில் டே டு டே வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக லைக் தேர் அப்டேட்டிங் வேர்ட்ப்ரெஸ் ஒன்று. லைக் தே ஹவ் லாட் ஆஃப் ப்ளகின்ஸ். ஓகே, நிறைய டெவலப்பர் சப்போர்ட் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் டெவலப் பண்ணுறாங்க. சின்ஸ் GPL அது உங்களுக்கு கம்மியான ப்ரைஸுக்கும் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யோஸ்ட் சைட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யோஸ்ட் சைட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி லைக் உங்களுக்கு $99 வரும். ஓகே,
இது வந்து பெர் இயருக்கு ஆக்சுவலாக $19 பெர் இயருக்கு. பட் இந்த வேர்ட்பிரஸ் சைட்டில் வந்து வந்து உங்களுக்கு $5 வரும் ஆக்சுவலாக. பட் இது வந்து அன்எத்திக்கலான்னு கேட்டிங்கன்னா இது வந்து அன்எத்திக்கல்லாம் கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா ஆக்சுவலாக வேர்ட்பிரஸ் வந்து ஒரு பாலிசி வச்சுருக்காங்க. ஓகே, whenever you release a plugin, it has to be open source. Like நீங்க வந்து you have to give it for like it should be open source. Okay, but for the support வந்து you can charge. நீங்க இப்போ யோஸ்ல இப்போ இங்கே போயிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா வில் கெட் லாட் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் தம். ஓகே, உங்களுக்கு 1 இயருக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். லைக் வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது அவங்ககிட்ட. லைக் நிறைய அவங்க பிளாக் போஸ்ட் நிறைய டுட்டோரியல்ஸ் லைக் நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து நியூஸ் இப்போ அவங்க தனித்தனியாக வீடியோக்கு தனி பிளகின் எல்லாமே வச்சுருக்காங்க. பட் நீங்கள் என்னென்ன தெரியுங்க அது எல்லாமே இதுலேயும் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த பிளகின்ஸில் போய்ட்டு யூ கோ ஃபார் தி பிளகின்ஸ். ஓகே, பிளகின்ஸில் வந்து லைக் ஆட் அ நியூ பிளகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் அ நியூ பிளகினில் போய்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி கீயை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே யோஸ்ட் எஸ்சிஓ ப்ரீமியம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வேர்ட்பிரஸ் சைட்டில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, ஸோ அவங்க என்னென்ன வச்சுருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இதில் கிடைக்கும். $5 கிடைக்கும். பட் நோ சப்போர்ட். ஓகே, இன்கேஸ் அப்டேட் இருந்துச்சுன்னா இவங்க அப்டேட் எடுத்து கொடுப்பாங்க ஆக்சுவலாக. பட் யூ ஒன்ட் கெட் சப்போர்ட். லைக் யோஸ்ட் வீடியோ எஸ்சிஓ ப்ரீமியம் இருக்குது, நியூஸ் ப்ரீமியம் இருக்குது. ஓகே, வேர்ட்பிரஸ் லோக்கல் எஸ்சிஓ இருக்குது, யோஸ்ட் எஸ்சிஓ ப்ரீமியம், அப்புறம் WooCommerce எஸ்சிஓ ப்ரீமியம். ஓகே, இது எல்லாமே இதில் நீங்கள் எல்லாமே இருக்கும் ஆக்சுவலாக. லைக் வந்து ஃபனல் கட் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபனல் கட் இருக்கும் ஆக்சுவலாக. ஃபனல்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, லைக் வந்து இது லைக் அதுக்கடுத்து மான்ஸ்டர் இன்சைட்ஸு. ஓகே, கூகுள் அனலிட்டிக்ஸில் விட உங்களுக்கு வந்து நல்ல டேட்டா நல்ல எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு வந்து அனலிட்டிக்ஸ் வேணும் அப்படின்னா லைக் மான்ஸ்டர் இன்சைட்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் இ-காமர்ஸ் ஸ்டோர் வச்சுருந்தீங்க அப்படின்னா மான்ஸ்டர் இன்சைட்ஸ் வந்து நல்ல ஸ்டில் அவங்க கூகுள் அனலிட்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. பட் மான்ஸ்டர் இன்சைட்ஸ் வந்து நல்ல கேட்டகரிஸை பிரித்து கொடுக்கும் ஆக்சுவலாக. நல்ல டேட்டாவை பிரித்து கொடுக்கும் ஆக்சுவலாக மான்ஸ்டர் இன்சைட்ஸு. WP ராக்கெட் இருக்குமான்னு தெரியல. WP ராக்கெட் செட் பண்ணி பார்க்குறேன். இல்லை. ஓகே, WP ராக்கெட் இல்லை ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ப்ளகின் வந்து நீங்கள் போட்டுறலாம் ஆக்சுவலாக. யோஸ் எஸ்சிஓ பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் லைக் போஸ்ட் நம்ம ஆக்சுவலாக போஸ்ட் போடுறோம், ஆல் போஸ்ட் போடுறோம். ஓகே, ஆட் நியூ போஸ்ட். இதுக்கு வந்து நீங்கள் வந்து எடிட்டரும் போடுறது பெஸ்ட் ஆக்சுவலாக. எடிட்டர் வந்து இப்போ நான் ஆக்சுவலாக வந்து குட்டன்பர்க் போட்டிருக்கேன். பட் எலமெண்டர் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அந்த இதை போட்டுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ லைக் ஆட் அ நியூ போஸ்ட். நான் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது மட்டும் நான் காமிக்கிறேன். ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு ஸ்கோர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பிளாக் போஸ்ட்டுக்குமே ஒரு ஸ்கோர் இருக்கும். லைக் 100 ஸ்கோர். ஒன்று ரீடபிலிட்டி ஸ்கோர் இருக்கும், ஒன்று எஸ்சிஓ ஸ்கோர் இருக்கும். ரீடபிலிட்டி ஸ்கோர் அப்படின்றது இங்கிலீஷ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா லைக் வந்து அப்படின்றது ரீடபிலிட்டி ஸ்கோர் ஆக்சுவலாக. லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கான்றது ரீடபிலிட்டி ஸ்கோர். இன்னொன்று வந்து எஸ்சிஓ ஸ்கோர். ஓகே, 100க்கு வந்து அவங்க மேப் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. 100 10 தெரியல ஆக்சுவலாக, நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஸ்கோர் வந்து நீங்கள் எஸ்சிஓ நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ண உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஒன்ஸ் க்ரீன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து டைட்டில் ஆக்சுவலாக. ஸோ டைட்டில் ஃபார் த பிளாக் போஸ்ட். அதுக்கப்புறம் லைக் வந்து கீழே இப்போ யோஸ்ட் எஸ்சிஓ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா லைக் இங்கே இந்த மேலே இருக்க இந்த 2 டாட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் உங்களுக்கு ஸ்கோருக்கு கொடுக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போதைக்கு அது ரெண்டுமே ரெட் இருக்குது ஆக்சுவலாக. ப்ரீமியம் எஸ்சிஓ அனாலிசிஸ், ரீடபிலிட்டி அனாலிசிஸும் ரெட் இருக்குது. ஓகே, ஏன்னா நாட் எனஃப் கான்டென்ட் சொல்லுது. ப்ரீமியம் எஸ்சிஓ அனாலிசிஸும் லைக் கீ ஃப்ரேஸ் லென்த்து, மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட் லென்த்து இதெல்லாமே இருக்குது. ஓகே, டைட்டில் வித். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து இங்கே ஆக்சுவலாக இந்த 2 டாட்லேயுமே உங்களுக்கு க்ரீன் வர வைக்கணும் ஆக்சுவலாக. இங்கேயும் க்ரீன் நம்ம வர வைக்கணும் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த டாப் 10 இதே எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. டாப் நம்ம இந்த டாப் 25 ஆன்லைன். ஓகே, டாப் 25 ஆன்லைன் கோச்சிங். ஓகே, பிளாட்ஃபார்ம்ஸ் இன் 2024. ஓகே, ஸோ பெஸ்ட் ஆன்லைன் கோச்சிங் டூல்ஸ் அப்படின்ற வந்து இல்லைனா நான் வந்து பெஸ்ட் ஆன்லைன் கோச்சிங் டூல்ஸ் இல்லைனா ஆன்லைன் கோச்சிங் டூல்ஸ் அப்படின்ற நான் கீவேர்டு நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, அது ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸாக கொடுக்குறேன் ஆக்சுவலாக. ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸு. இப்போ வந்து கீ ஃப்ரேஸ்லேருந்து வந்து குட் ஜாப் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. நான் 1 செகண்ட் இருக்கேன், நான் வீடியோ ரிமூவ் பண்ணிடுறேன். நான் வீடியோ பிளாக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ் வந்து லைக் வந்து குட் ஜாப்னு வந்துருச்சு. ஓகே, எஸ்சிஓ டைட்டில். நெக்ஸ்ட் வந்து லைக் வந்து எஸ்சிஓ டைட்டில் ஆக்சுவலாக. ஓகே, எஸ்சிஓ டைட்டில் கொடுத்துட்றேன் ஆக்சுவலாக.
சாரி எஸ்இஓ டைட்டில் வந்து நான் இதே கொடுத்துறேன். ஓகே, டாப் 25 பெஸ்ட் ஆன்லைன் கோச்சிங் டூல்ஸ் அப்படின்றத வந்து நான் எஸ்இஓ டைட்டில் கொடுத்துறேன். ஓகே, ஸோ அதில் கீவேர்டு இருக்குது. அந்த எஸ்இஓ டைட்டிலில் கீவேர்டு இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, ஸோ எஸ்இஓ டைட்டில் கீ ஃப்ரேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, ஸ்லக்லேயும் வந்து கீ ஃப்ரேஸ் நான் இங்கே கொடுக்குறேன். ஆக்சுவலாக 25 கீ ஃப்ரேஸ். ஓகே, பெஸ்ட் ஆன்லைன் கோச்சிங் டூல்ஸ். நான் வந்து பெஸ்ட் ஆன்லைன் கோச்சிங் டூல்ஸ் தான் நான் வந்து கீ ஃப்ரேஸ் நான் வச்சிருக்கேன். ஆக்சுவலாக ஓகே, மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லையும் இப்போ மெட்டா டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு கிவ் லைக் க்ரீன் வரணும் இது. ஸோ நம்ம ஏற்கனவே நமக்கு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எழுதி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக ஸோ அந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக ஓகே, மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் எஸ்இஓ டைட்டில் உங்களுக்கு வந்து லைக் வந்து இட்ஸ் அ குட் ஜாப். ஓகே, கீ ஃப்ரேஸும் இருக்குது. கீ ஃப்ரேஸ் இன் ஸ்லக் இருக்குது. ப்ரீவியஸ்லி யூஸ்ட் கீ ஃப்ரேஸ். ஓகே, அப்புறம் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் லென்த் வெல் டன். ஓகே, கீ ஃப்ரேஸ் இன் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஆல்சோ தேர். கீ ஃப்ரேஸ் லென்த்தும் குட் ஜாப். ஓகே ஓகே, ஸோ இது ட்ராக் எஸ்இஓ பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரீமியம் வேணும். ஆக்சுவலாக ஓகே, ஸோ இன்சைட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கண்டென்ட் எழுத ஆரம்பிக்கலாம். ஓகே, டாப் 25 பெஸ்ட் ஆன்லைன் கோச்சிங் டூல்ஸ். ஃபார் இதுக்கு கீழே வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து லைக் வந்து சாட்ஜிபிட்டியில் லைக் நம்ம இது வந்து நம்ம இது மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறது பெஸ்ட். ஆக்சுவலாக ஓகே, ஸோ இப்போ டாப் ஃபஸ்ட் நான் இன்ட்ரோடக்ஷனை காப்பி பண்ணி போட்டுறேன். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் காப்பி பண்ணி போட்டுட்டு ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இங்கே ஐக்கான் இருக்குது. ஆக்சுவலாக ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு இமேஜஸ் வேணும் அப்படின்னா லைக் வந்து பேராகிராஃபா, ஹெட்டிங்கா, லிஸ்ட்டா, இமேஜா, ஓகே, யூடியூப் வீடியோஸா எம்பெட் பண்ணணுமா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஸோ டைப் ஆஃப் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம விட்டுறலாம் லைக் டாப் ஆன்லைன் கோச்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகே, வீடியோ கான்ஃபரன்சிங். ஸோ இது வந்து சாட்ஜிபிட்டி எழுதுனது. இது வந்து நமக்கு அங்கே இருக்கிற ரெஃபரன்ஸ். ஆக்சுவலாக இது வந்து நம்பர் 1 திங்கிஃபிக் தான் நம்பர் 1. ஆக்சுவலாக திங்கிஃபிக்கோட பிளாக் போஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். அவங்க என்ன கண்டென்ட் எழுதியிருக்காங்கன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அது போக வந்து இந்த கண்டென்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இன்னொரு 20 பெஸ்ட் ஆன்லைன் கோச்சிங். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க லைக் வந்து அப்படியே வரிசையாக போட்டாங்க. ஆக்சுவலாக ஓகே, வரிசையாக போட்டுட்டு லைக் 4 டைப் ஆன்லைன் கோச்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். கேட்டகரைஸ் பண்ண போகிறோம்னா லைக் வந்து லைவ் பிளாட்ஃபார்ம்ஸ், ஆட்டோமேட்டட் வெபினார் பிளாட்ஃபார்ம்ஸ், அவங்களுக்கு வந்து லைக் வந்து மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ், சேல்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், ஓகே, வீடியோ எடிட்டிங்கு அந்த மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஸோ இப்போ இதில் வந்துட்டு லைக் இது திங்கிஃபிக்கு. ஓகே, இதான் நம்பர் 1ல் இருக்குது. ஆக்சுவலாக சர்ச் ஃபார் இதுக்கு அடுத்து வந்து ஓகே, ஸோ இது வந்து லைக் வந்து 2 பிளாட்ஃபார்ம்ஸ் யூ நீட். ஓகே, கோச்சிங் லேப்டாப் ஃபஸ்ட் வந்து லேப்டாப் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் வந்து டாப் ஆன்லைன் கோச்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லைக் வந்து நம்ம ஹெட்லைன் சூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து ஹெட்டிங் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஹெட்டிங் இது வந்து ஃபஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு வெப்சைட் தேவைப்படும். ஸோ வெப்சைட்டில் இருக்க பிளாட்ஃபார்ம் என்னென்ன பிளாட்ஃபார்ம் நம்ம சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து வந்து லைக் வந்து வெப்சைட்டுக்கு அப்புறம் லைக் வந்து அவங்களுக்கு தேவை வந்து எல்எம்எஸ் பிளாட்ஃபார்ம். ஓகே, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் லைக் ஹெட்டிங் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, லைவ் கொடுக்குறதுக்கு நமக்கு அவங்களுக்கு ஒன்று தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹெட்டிங்கை வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
இது வந்து லைவ் கொடுக்குறதுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, லைவ் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகே. லைவ் பிளாட்ஃபார்ம்ஸ்ன்றதை விட வந்து வெபினார்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே. ஓகே, வெபினார்ஸ் அண்ட் மீட்டிங்ஸு. சாரி. ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து லைக் வந்து மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக லைக் கம்யூனிட்டி போட்டுக்கலாம் ஆக்சுவலாக. கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம்ஸ், அவங்களுக்கு கம்யூனிட்டி தேவைப்படும். ஸோ அதுக்கு முன்னாடி லைக் வந்து நீங்கள் அது என்ன டைப் ஆஃப் பிளாக்ன்றதை நம்ம ஹெட்டிங் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஹெட்டிங். ஓகே. கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகே. ஓகே, கம்யூனிட்டி. அதுக்கு அடுத்து வெபினார்ஸ் அண்ட் மீட்டிங்ஸு, கம்யூனிட்டி. அதுக்கு அடுத்து வந்து லைக் வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் வேறு என்ன டூல் தேவைப்படும் அப்படின்னா லைக் வந்து கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம்ஸ். அதுக்கடுத்து இமெயில் மார்க்கெட்டிங். ஓகே, மார்க்கெட்டிங் போட்டுக்கலாம். மார்க்கெட்டிங். ஓகே, மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகே. சேல்ஸ் ஆக்சுவலாக சேல்ஸு. ஓகே. பேமெண்ட் கேட்வே. ஓகே. பேமெண்ட் கேட்வே, சேல்ஸ், பேமெண்ட் கேட்வே, மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம், சேல்ஸ், பேமெண்ட் கேட்வேஸ். அதுக்கப்புறம் லைக் கம்யூனிட்டி இருக்குது. லைக் வந்து டிக்கெட் ஆன்லைன் சப்போர்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஆன்லைன் சப்போர்ட், ப்ரெஸ் டெஸ்க், அந்த மாதிரி டூல்ஸ் இருக்குது. ஆன்லைன் சப்போர்ட். ஓகே. ஸோ அவங்க கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் தேவைப்படும். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஓகே. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் லைக் அக்கௌண்டிங். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டைட்டில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹெட்லைன்ஸ் வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிட்டு அண்ட் தென் லைக் யூ கேன் கோ ஃபார் யூ லைக் இதை வந்து லைக் வந்து சாட் ஜிபிடியில் போய்ட்டு லைக் வெப்சைட், இப்போ வெப்சைட்
ஓகே. ஆக்சுவலா இந்த எல்எம்எஸ்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ நம்ம இ ஓகே. இது எல்லாம் இது ஆக்சுவலா எல்எம்எஸ். இது எல்லாமே எல்எம்எஸ் ஆக்சுவலா. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி லைக் எல்எம்எஸ்ல போட்டுக்கலாம். ஓகே. 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 கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு ஆக்சுவலா. ஆம். ஓகே. ஸோ இப்போ மேலே நீங்கள் யோசிச்சு ஸ்கோர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் வந்து ரீடபிலிட்டி டெக்ஸ்ட் லென்த் டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ் 253 வேர்ட்ஸ் பிலோ த ரெக்கமெண்டட் மினிமம் ஆஃப் 300 வேர்ட்ஸ் அண்ட் கீ ஃப்ரேஸ் இன் எஸ்சிஓ டைட்டில் கிடையாது ஆக்சுவலாக. ஓகே. கீ ஃப்ரேஸ் டென்சிட்டி இல்லை, இன்னும் இன்டர்னல் லிங்க்ஸ் இல்லை, இமேஜஸ் இல்லை ஆக்சுவலாக, அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் இந்த இது எல்லாமே ரெட்டில் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. கொஞ்சம் டைம் ஆகுது ஆக்சுவலாக. 1 செகண்ட் இருங்க. ஸ்லோவாக இருக்குது. லைக் லைவ் ஸ்ட்ரீம் ஆகிறதுனால ஸ்லோவாக இருக்குது. 1 செகண்ட். It's taking some time. Okay. ஓகே. ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ நம்ம ஆக்சுவலாக இதில் வந்து ஒவ்வொன்றும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம வெப்சைட்டுக்கு பண்ணணும், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து லைக் இது பண்ணியாச்சு ஆக்சுவலாக. ஹெட்டிங் நம்ம இது ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ணிக்கோம். ஸோ அது மாதிரி கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம்ஸ், மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இது எல்லாத்துக்கும் நம்ம பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே. லைக் இதுக்கு வந்து லைக் நம்ம இமேஜஸும் நம்ம அப்லோட் பண்ணணும். நான் சும்மா இப்போ ஒரு ஃபீச்சர் இமேஜ் மட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ போஸ்ட்டு
இது ஆக்சுவலாக ஒரு 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 ஃபியூச்சர் இமேஜ் நம்ம இங்கே அப்லோட் பண்ணணும். நமக்கு அப்லோட் ஃபைல்ஸ் நம்ம அது கேன்வாவில் க்ரியேட் பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் நம்ம கேன்வாவில் போனோம் அப்படின்னா லைக் வந்து ஒரு நிமிஷம் கேன்வா லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. ஓகே, நான் இப்போதைக்கு வந்து நான் இந்த இமேஜை சூஸ் பண்ணுறேன். நான் கேன்வாவில் நமக்கு டைம் ஆகும் ஆக்சுவலாக. 1 செகண்ட். செட் அஸ் ஃபியூச்சர் இமேஜ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஆல் டெக்ஸ்ட் கோச்சிங் ஆல் டெக்ஸ்ட் நம்ம கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, இந்த ஃபியூச்சர் இமேஜுக்கு ஒரு ஆல் டெக்ஸ்ட் கொடுக்கணும். அந்த ஃபியூச்சர் அந்த ஆல் டெக்ஸ்ட்டும் அந்த ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸும் சேமாக இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஆன்லைன் கோச்சிங் டூல்ஸ் வந்து நம்ம ஆல் டெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருந்தோம். கோச்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஆன்லைன் கோச்சிங் டூல்ஸ் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபியூச்சர் இமேஜுக்கு ஒன்று ஆல் டெக்ஸ்ட்டை நீங்கள் செட் பண்ணிடுங்க. ஒன்று ஃபியூச்சர் அதாவது சேம் ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ் வந்து லைக் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. 1 செகண்ட், ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஆன்லைன் கோச்சிங் டூல்ஸ் நம்ம சூஸ் பண்ணிடுச்சு, பட் இமேஜ் வந்து நம்ம மாற்றி சூஸ் பண்ணிட்டோம். 1 செகண்ட். ஓகே, செட் ஃபியூச்சர் இமேஜ். ஓகே, இதான் ஃபியூச்சர் இமேஜ் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், எந்த வேறு இமேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. கேட்டகரி நீங்கள் இங்கே ஆக்சுவல் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஆன்லைன் கோச்சிங் அப்படின்ற மாதிரி லைக் இல்லை அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ கம்யூனிட்டி பில்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங் சொல்லி டிஜிட்டல் கோச்சிங் பிஸ்னஸ். ஓகே, ஸோ இந்த கேட்டகரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அன்கேட்டகரிஸில் எடுத்து விட்டுலாம். இது வந்து பிளாக் கேட்டகரி. ஓகே, ஆன்லைன் கோச்சிங் டூல்ஸே வந்து நம்ம டேகாகவும் ஆட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக. காப்பி பண்ணிவிட்டு, பட் இது எல்லாமே கண்டென்ட் போடணும். பட் ஸ்லோவாக இருக்கிறதுனால நான் இதை விட்டுட்டேன். பட் நம்ம இதுக்கப்புறம் கண்டென்ட் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக. நான் இப்போ ஃபுல்லாக இது க்ரீனை மாற்றி காமிச்சிட்டேன் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ வெப்சைட்ஸு, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இதில் வந்து ஒன்று க்ரீனாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ எஸ்சிஓ அனாலிசிஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் இமேஜ் செட் பண்ணியாச்சு. ப்ரீமியம் எஸ்சிஓ அனாலிசிஸில் லைக் லிங்க் இல்லை ஆக்சுவலாக. இன்டர்னல் லிங்க்ஸ், அதாவது அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் இல்லை, இன்டர்னல் லிங்க்ஸ் இல்லை. ஸோ அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு லிங்க் நம்ம அவுட்பவுண்ட் லிங்க் நம்ம இப்போ கொடுத்துடலாம் ஆக்சுவலாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஜாபி இருக்குது அப்படின்னா லைக் டீச்சபிள் இருக்குன்னா டீச்சபிளுக்கு நம்ம ஒரு அவுட்பவுண்ட் லிங்க் கொடுத்துடலாம். ஓகே,
ஓகே. சாரி, ஆக்சுவலாக காப்பி பண்ணலன்னு நினைக்கிறேன் நம்ம. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, 1 செகண்ட். ஓகே, ஸோ லிங்க் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ லிங்க் கொடுத்தாச்சு ஆக்சுவலாக. அப்போ ஓகே, லிங்க் கொடுத்தாச்சு. ஸோ அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் வந்து இப்போ போயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே, அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் வந்து குட் ஜாப் வந்துருச்சு ஆக்சுவலாக. மொதல் அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் இல்லை, இப்போ அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ இன்டர்னல் லிங்க்ஸ் வேணும் ஆக்சுவலாக. இன்டர்னல் லிங்க்ஸ் அப்பியர் திஸ் பேஜ், மேக் ஷூர் ஆட்ஸ். ஓகே, ஸோ இன்டர்னல் லிங்க்ஸ் வந்து நம்ம பேஜுக்குள்ளேயே ஒரு சைட்டில் வந்து நம்ம இன்டர்னல் லிங்க் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அது வேற ஒரு பிளாக் போஸ்ட்டாக கூட இருக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஹவு டு ஆட்டோமேட். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் இன்டர்னல் லிங்க்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் லிங்க்ஸும் வந்துடும். அதுக்கடுத்து இந்த கீ ஃப்ரேஸ் டென்சிட்டி. கீ ஃப்ரேஸ் டென்சிட்டின்றது நம்ம என்ன ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ் நம்ம ஆன்லைன் கோச்சிங் டூல்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமோ. ஓகே, நான் இப்போதைக்கு வந்து நான் சும்மா இன்டர்னல் லிங்க் வந்து நான் வந்து மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில் நான் சும்மா கொடுக்குறேன் ஆக்சுவலாக. இது ஆக்சுவலாக ஹெட்டிங்கில் கொடுக்கக்கூடாது, நீங்கள் அடுத்ததில் தான் கொடுக்கணும். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேங்க. ஓகே, ஸ்லோவாக இருக்குது ஆக்சுவலாக. மேபி லைவ் டிஸ்கனெக்ட் பண்ண ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சும்மா நான் லேர்ன் மோர்னு கொடுக்குறேன் ஆக்சுவலாக. லேர்ன் மோர்னு கொடுத்துட்டு நான் இதில் நான் லிங்க் பண்ணிடுறேன் ஆக்சுவலாக இங்கே. ஓகே, லிங்க் நம்ம உள்ள சும்மா அதாவது அந்த க்ரீனை மாற்றுறதுக்கு மட்டும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இன்டர்னல் லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இன்டர்னல் லிங்க்ஸ் கொடுத்துட்டோம் ஆக்சுவலாக. ஸோ இன்டர்னல் லிங்க்ஸ் போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ இன்டர்னல் லிங்க்ஸ், அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் வந்துருச்சு, இமேஜஸ் இருக்குது, இன்டர்னல் லிங்க்ஸ் இருக்குது, கீ ஃப்ரேஸ் இருக்குது, கீ ஃப்ரேஸ் லென்த் இருக்குது. லைக் டெக்ஸ்ட் லென்த் பத்தலைன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. கீ ஃப்ரேஸ் இன் SEO டைட்டில். ஓகே, the exact match of the focus key phrase appears in the SEO title, but not at the beginning. Move to the beginning for the best results. Key phrase in SEO title. The exact focus appears in the SEO title, but not at the beginning. Move to the beginning. Okay, இது மூவ் பண்ணிக்கலாம். இமேஜ் கீ ஃப்ரேஸ் இது ஒன்று. அதுக்கடுத்து வந்து கீ ஃப்ரேஸ் இன் சப்ஹெட்டிங். ஓகே,
சப்ஹெட்டிங்கில் H2 அண்ட் H3 வந்து கீ ஃப்ரேஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. கீ ஃப்ரேஸ் டென்சிட்டி. ஓகே ஓகே பெஸ்ட் ஆன்லைன் கோச்சிங் டூல்ஸ். ஓகே ஆன்லைன் கோச்சிங் ஓகே ஸோ நான் பிளாட்ஃபார்ம்ஸ் நான் வெப்சைட்னு போடாமல் ஆக்சுவலாக சாரி ஓகே ஸோ கீ ஃப்ரேஸ் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ஸோ அது போயிடுச்சு. கீ ஃப்ரேஸ் இன் சப்ஹெட்டிங் யூஸ் த மோர் கீ ஃப்ரேஸ் ஆர் சினாம்ஸ் இன் யூர் H2 அண்ட் H3 சப்ஹெட்டிங்ஸ். பட் இது இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. பட் நிறைய இடம் யூஸ் பண்ண சொல்லுது. மேபி H3ல வந்து நமக்கு லைக் திங்க்ஃபிக் நிறைய யூஸ் பண்ண சொல்லுது ஆக்சுவலாக. ஸோ நம்ம அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைக் வந்து பட் யோஸ்ட் இப்போ நீங்கள் 2 ஸ்கோர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யோஸ்ட் ப்ரீமியமில் உங்களுக்கு 2 ஸ்கோருமே உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு வந்துருச்சு ஆக்சுவலாக. ஓகே சேவ் டிராஃப்ட் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நம்ம ரெண்டுமே ரெட்டில் இருந்தது ஆக்சுவலாக. ரீடபிலிட்டி ஸ்கோரும் அதாவது ப்ரீமியம் ரீடபிலிட்டி அனாலிசிஸ் ரெட்டில் இருந்துச்சு. ப்ரீமியம் SEO அனாலிசிஸும் ரெட்டில் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ க்ரீன் வந்துருச்சுனாலே ஓகே. நீங்கள் பப்ளிஷ் சேவ் டிராஃப்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து இதில் பார்க்கலாம் ஆக்சுவலாக. லைக் டேஷ்போர்டில் பார்க்கலாம் எவ்வளோ ஸ்கோர் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே பட் இந்த பிளாக் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். பட் நான் இந்த க்ரீனை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு ரீடபிலிட்டி அனாலிசிஸும் SEO அனாலிசிஸும் நம்ம எப்படி க்ரீனாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே இங்கே ஸ்கோர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டுமே க்ரீன் ஆக்சுவலாக. ஓகே டிஜிட்டல் கோச்சிங் பிஸ்னஸ் டாப் 25 பெஸ்ட் ஆன்லைன் கோச்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இதுவும் க்ரீனு. SEO ஸ்கோர் ஆக்சுவலாக லைக் குட் ஆக்சுவலாக. இதுவும் குட் ஆக்சுவலாக. ஓகே ஸோ ஹவு டு ஆட்டோமேட் இந்த இது பார்த்தீங்கன்னா ஹவு டு ஆட்டோமேட் கோச்சிங் பிஸ்னஸ் 5 areas. இது வந்து குட் ஆக்சுவலாக. இது வந்து லைக் SEO ஸ்கோர். இது வந்து ரீடபிலிட்டி ஸ்கோர். பட் ரீடபிலிட்டி ஸ்கோர் வந்து லைக் வந்து மீடியம் தான். ஓகே ஓகே இது பார்த்தீங்கன்னா ரீடபிலிட்டி ஸ்கோர் வந்து நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே இது SEO வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டுலேயுமே உங்களுக்கு க்ரீன் கொண்டு வரணும் ஆக்சுவலாக. ஓகே ஒன்று ரீடபிலிட்டி ஸ்கோரு ஒன்று SEO ஸ்கோர். ஸோ நீங்கள் இது எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டுட்டிங்கனாலே லைக் ரேங்கிங் வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ மோர் நம்பர் ஆஃப் பிளாக் போஸ்ட் உங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் இது வரைக்கும் பிளாக் எழுத ஆரம்பிக்கல. நாங்கள் இப்போ தான் பிளாக் எழுதிட்டு வரோம் ஆக்சுவலாக இந்த வெப்சைட்ஸ்க்கு லைக் இந்த growthspot.aiக்கு ஆக்சுவலாக. ஓகே ஆக்சுவலாக எங்களோட கோல் வந்துட்டு லைக் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே வந்து ஒரு 1000 பிளாக் போஸ்ட் கொண்டு வரது தான் எங்களோட கோல் ஆக்சுவலாக. எஸ் அது வந்து October 30க்குள்ளே லைக் வந்து ஒரு 1000 பிளாக் போஸ்ட் நீங்கள் growthspot.ai சைட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒரு 1000 பிளாக் போஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு 2000 இப்போதைக்கு வந்து விசிட்டர்ஸ் வந்து பெருசாக வரல ஆக்சுவலாக. இந்த நம்ம பேண்டாக் சொல்யூஷன்ஸில் நிறைய சைட்ஸ் நிறைய விசிட்டர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக. ஒரு நாளைக்கு 3000 விசிட்டர்ஸ் வராங்க. பேண்டாக்.aiலையும் ஒரு நாளைக்கு 2000 விசிட்டர்ஸ் வராங்க. பட் growthspot.aiல இப்போ தான் விசிட்டர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த பிளாகிங் பிளான் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா லைக் வந்து இட் வில் லைக் வெப்சைட் விசிட்டர்ஸ் வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் நியர்லி அரௌண்ட் 2000 விசிட்டர்ஸ் பர் டே. ஓகே ஆர்கானிக்காக மேபி நம்ம இந்த இதில் வந்துட்டு நம்ம எண்டில் பார்க்கலாம் ஆக்சுவலாக. லைக் எவ்வளோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு லைக் இந்த சேலஞ்ச் எண்டில். ஓகே லைக் ஆஃப்டர் 30th டே ஒரு 29th டேல வந்து நம்ம பார்க்கலாம் எவ்வளோ SEO ஸ்கோர்ஸ் எவ்வளோ பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி யூடியூப்லேயும் வந்து நம்ம வந்து லைக் வந்து லாஸ்ட் மந்த் August 28 2025 நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறேன். 25th நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யூடியூப்பில். ஸோ இது வரைக்கும் ஒரு 800 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே ஸோ கான்டென்ட் வந்து ரெகுலராக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண லைக் வந்து யூ வில் கெட் லைக் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் வில் கோ. உங்கள் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து யூ வில் கெட் அ டிப்பிங் பாயிண்ட். லைக் வந்து ரொம்ப ட்ராக்ஷன் இருக்கும். லைக் ஒரே நாளில் வந்து 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆவாங்க. 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆடுவாங்க. ஸோ அது வரைக்கும் யூ நீட் கன்சிஸ்டன்சி. பிளாகிங்லேயும் சரி கான்டென்ட் கிரியேஷன் யூடியூப் கான்டென்ட் கிரியேஷன்லையும் சரி. ஓகே ஸோ நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது லைக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் வந்து 60% வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கணும். ஓகே அந்த 60% டைமை வந்து நீங்கள் எகெயின் ஹவ் டு ஸ்ப்ளிட். அந்த எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா ஆர்கானிக்கு நீங்கள் எவ்வளோ அதாவது 1 to many ரீச் 1 to 1 ரீச்னு சொல்லி 2 டைப்பாக பிரிச்சணும். ஓகே 1 to many ரீச்னா ஒரு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அது வந்து
thousands ஆஃப் பீப்புள்ஸ்க்கு போய் கொண்டு போய் சேரும். அந்த பிளாக் போஸ்ட் போய் thousands ஆஃப் பீப்புள்ஸ்க்கு போகும், இல்லை மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு போகும், இல்லை எவர்கிரீனாக இருக்கும். அது வந்து ஒன் டு மெனி ரீச். ஓகே, ஒன் டு ஒன் ரீச்ன்றது வந்து you send a personalized email to one particular person, or you make a phone call and talk to one particular person. Okay, so you have to make one-to-one calls. Okay, அதில் இன்பவுண்ட் கால்ஸும் இருக்குது, அவுட்பவுண்ட் கால்ஸும் இருக்குது. இன்பவுண்ட் கால்ஸ்ன்றது வந்து சம் நோன் கஸ்டமர், அவுட்பவுண்ட் கால்ஸ் வந்து ஸோ அன்னோன் கஸ்டமர். ஸோ யூ ஹேவ் டு மேக் ஒன்-டு-ஒன் கால்ஸ் ஃபார் சம் நோன் கஸ்டமர். யூ ஆல்சோ மேக் ஒன்-டு-ஒன் கால்ஸ் ஃபார் தி அன்னோன் கஸ்டமர். ஓகே, இது வந்து ஒரு அந்த 6 hours டைமில் சொல்கிறேன். ஓகே, ஒன்று வந்து யூ ப்ரொடியூஸ் கான்டென்ட் ஃபார் ஒன் டு மெனி ரீச் ஃபார் அ நோன் கஸ்டமர், அப்புறம் ஒன் டு மெனி ரீச் ஃபார் அன் அன்னோன் கஸ்டமர். ஓகே, டு பிரிங் மோர் ஆடியன்ஸ் இன்சைட், டு பிரிங் மோர் ஆடியன்ஸ். ஒன் டு மெனி ரீச் ஃபார் நோன் கஸ்டமர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கண்டென்ட், நல்ல கண்டென்ட் எழுதி யூ கேன் பப்ளிஷ் அ பிளாக் போஸ்ட் அண்ட் யூ கேன் சென்ட் இட் ஃபார் 1000 people or 10,000 people who is already in the email list. அப்படி இல்லைனா உங்கள் குரூப்பில் ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா அந்த 500 பேருக்கு நீங்கள் அனுப்பலாம் ஆக்சுவலாக. ஓகே, அந்த நோன் கஸ்டமர். அன்னோன் கஸ்டமர் வந்து யூ ஹேவ் டு அப்லோட் தி பிளாக் போஸ்ட், எல்லாமே SEO பண்ணிட்டு யூ ஹேவ் டு அப்லோட் இட் அண்ட் மேக் இட் காலபிள். நீங்கள் வந்து இந்த பேஜை வந்து நீங்கள் சைட் மேப்பில் சேர்த்துடணும். ஆக்சுவலி இந்த URL வந்து நீங்கள் சைட் மேப்பில் சேர்த்துடணும். ஓகே, அட் த சேம் யூடியூப்பில் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இல்லை இந்த பிளாக் போஸ்ட்டை கொண்டு போய் லிங்க்டின்ல ஷேர் பண்ணுறது, இதெல்லாமே வந்து அன்னோன் கஸ்டமர், அவுட்பவுண்ட் கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்து யூ வில் ஜென்ரேட் லாட் ஆஃப் லீட்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, லைக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ விட்டுறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ வி ஸ்டார்ட் அப் வித் ஹவு டு சூஸ் அ டாபிக். ஓகே, பிளாக் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்த்தோம். ஓகே, ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ ஒன் மோமெண்ட். ஓகே, பிளாக் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்தோம். லைக் பிளாக் பிளானிங், கண்டென்ட் பிளானிங் பற்றி பார்த்தோம். டாபிக் கீவேர்ட்ஸு, டாபிக் கீவேர்ட்ஸு, அதாவது கீவேர்ட்ஸ், அப்புறம் டாபிக்ஸு, அப்புறம் கிளஸ்டர்ஸு, அதுக்கப்புறம் பிளாக் டைட்டில்ஸ். ஓகே, அதுக்கடுத்து நம்ம வந்து லைக் அட்ராக்ட் என்கேஜ் ரைட், அதாவது அவேர்னஸ் கான்டென்ட்டு, லைக் கன்சிடரேஷன் கான்டென்ட்டு, அப்புறம் டெசிசிவ் பேஸ்ட் கான்டென்ட், இது எல்லாமே உங்கள் பிளானிங்கில் இருக்கணும். ஓகே, அப்புறம் டாபிக் எப்படி சூஸ் பண்ணுறது பார்த்தோம். லைக் வந்து எஜுகேஷனல் கான்டென்ட்டு, அதுக்கடுத்து வந்து இண்டஸ்ட்ரியை பற்றி எழுதணும். லைக் மற்ற பிளாகை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு அதுலேருந்து எடுத்துகிட்டு எந்த பிளாக் நம்பர் 1 வருது அந்த கீவேர்ட்ஸுக்கு அதனால் ரிசர்ச் பண்ணுங்கள். அவங்க என்ன கைண்ட் ஆஃப் கண்டென்ட் போட்டிருக்கான்னு பாருங்கள். அவங்களோட பேஜை தட்டி, டொமைனை தட்டில் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூ கேன் மேக் த கான்டென்ட். ஓகே, அது காம்ப்யூட்டர் அனாலிசிஸ் பார்த்தோம். அப்புறம் ஹவு டு சூஸ் அ டாபிக், ஜென்ரல் டாப்பிக்கும் அந்த டாபிக் வந்து நேரோ டவுன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம் ஆக்சுவலாக. எப்படி நேரோ டவுன் பண்ணுறதுன்னு. அதுக்கடுத்து லைக் வந்து லைக் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிட்டு லைக் வந்து லாங் டெயில் கீவேர்ட் சூஸ் பண்ணுறது பிளாகுக்கு. அப்புறம் ஹெட் டெர்ம்ஸ் சூஸ் பண்ணுறது, கேட்டகரி சூஸ் பண்ணுறது. அப்புறம் இந்த கேட்டகரி ஹெட் டெர்ம் தான் உங்களுக்கு ஆங்கர் டெக்ஸ்ட்டாக மாறும். ஓகே, ஸோ அதை நம்ம பார்த்தோம் ஆக்சுவலாக. தென் லைக் ஸ்பெசிஃபிக் கன்வர்ஷன்ஸ், லைக் வந்து அந்த பிளாக் போஸ்ட்டில், இது நான் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஒவ்வொரு பிளாக் போஸ்ட்லையும் ஒரு ஸ்பெசிஃபிக் கன்வர்ஷன்ஸ் நீங்கள் வைக்கணும். அது மேபி இபுக்காக இருக்கலாம், ஒரு கால் டு ஆக்ஷன்ஸ். ஆனால் அந்த பிளாக் போஸ்ட் எழுதுகிறப்பே வந்து எந்த கால் டு ஆக்ஷன் வச்சு அவங்க ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு இபுக் கொடுக்கலாமா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் வித் PR அப்படின்னு இருக்கு. ஓகே, இதுதான் பிளாக் போஸ்ட் ஆக்சுவலாக. நீங்கள் ரெலவெண்ட் இபுக் பார்த்தீங்கன்னா த மேஜிக் காம்பினேஷன் ஆஃப் இன்க்ரீஸ் க்ரோத், லைக் இன்டெலிஜென்ட் இன்பவுண்ட் அண்ட் PR, இது வந்து இபுக் ஆக்சுவலாக, ரெலவெண்ட் இபுக் ஆக்சுவலாக. ஸோ அந்த பிளாக்குக்கு அந்த இபுக்கை வந்து ஃப்ரீ கொடுக்குற பட்சத்தில் என்ன ஆகும்னா கன்வர்ஷன்ஸ் வந்து இருக்கும். லைக் அவங்க அதை கிளிக் பண்ணி அவங்களுக்கும், ஏன்னா பிளாகோட பர்பஸ் வந்து வெறும் டிராஃபிக் மட்டும் கொண்டு வரது பர்பஸ் கிடையாது. அவங்களோட கான்டாக்ட் நேமையும் அவங்களோட இமெயில் ஐடியும் வாங்கணும், அதுவும் பிளாகோட பர்பஸ் தான் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ டாபிக் இருக்குது, ஒர்க்கிங் டைட்டில் நம்ம முடிவு பண்ணுறோம். தென் இதில் வந்து லைக் வந்து எவ்ரி டைட்டிலுக்கு வந்து யூ ஹவ் கம் அப் வித் 5 to 10 வேரியேஷன்ஸ் ஆஃப் த டைட்டில். ஓகே, டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் வந்து மேக்ஸிமம் கிளியர் ஆக்கிக்கிறீங்க. லைக் போஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ப்ளகின் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுவே கேரக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணும், மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு, டைட்டிலுக்கு, ஸ்லக்குக்கு எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதில் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் நான் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. 60 characters 8 to 12 wordsலாம் அதில் உங்களுக்கு க்ரீன் காமிக்கும். க்ரீன் காமிச்சிங்கனாலே அதை நீங்கள் நிறுத்திடலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதுக்கு மேலே போனீங்கன்னா ரெட்டு காமிக்கும் ஆக்சுவலாக. ஸோ அப்புறம் டைட்டில் டேக், நம்ம மாஸோட டைட்டில் டேக் பார்த்தோம். எப்படி வந்து லைக் என்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறது, டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஏன் முக்கியம், அப்புறம் லைக் இதில் கொடுக்குறதுனால வந்து நீங்கள் கூகுள் சர்ச்சில் என்ன வருதுன்றதை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஒவ்வொரு டைட்டிலுக்கு முன்னாடி கீவேர்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லைக் 2 டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஒன்று லிஸ்ட் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, ஒன்று வந்து ஹவு டு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, டாப் 20 லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அப்படின்னா ஹவு டு கிரியேட் லீட் ஆட்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹவு டு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ கண்டென்ட் வந்து மேக்ஸிமம் 2100 words, அதாவது 2 பேஜ் 3 பேஜ் இருக்க மாதிரி. ஃபார்மேட்டிங் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து லைக் வந்து நீங்கள் வந்து லைக்
ஒயிட் ஸ்பேஸ் இருக்கணும், கீவேர்ட் இருக்கணும், சஃபிஷியன்ட் கீவேர்ட்ஸ் இருக்கணும், ஹெட்டர் டேக்ஸ் H1 to H2 H3 எல்லாமே இருக்கணும். அப்புறம் லைக் போல்டு இருக்கணும். அட் த சேம் டைம் ஓவர் போல்டுன்னு போயிடக்கூடாது. ஃபுல்லாகவே போல்டாக மெஷர் பண்ணிடக்கூடாது. விஷுவல்ஸ், மல்டிமீடியா, ஓகே. அதுக்கப்புறம் லைக் வந்து லைக் இமேஜஸ் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் லைக் மொபைல் ரெஸ்பான்சிவ் ஆக்குறது, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஓகே, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து லைக் ஃபியூச்சர் இமேஜ், பிளாகுக்கும் ஃபியூச்சர் இமேஜஸ் ஒரு ரோல் என்ன, அது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். லைக் ஷேர் பண்ணுறப்போ, நீங்கள் பிளாகை ஷேர் பண்ணுறப்போ அந்த ஃபியூச்சர் இமேஜ் தான் போகும் ஆக்சுவலாக, ஃபேஸ்புக்லேயும் சரி, லிங்க்ட்லையும் சரி. ஓகே, அப்புறம் அந்த ஃபியூச்சர் இமேஜுக்கும் நீங்கள் ஆல் டேக் கொடுக்கணும், அதையும் நீங்கள் பார்த்தோம். பட் உள்ளே இமேஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆல் டேக் கொடுக்கணும். அதுக்கடுத்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் லென்த்து, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பர்பஸ் நம்ம பார்த்தோம். அப்புறம் லிங்க் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், இன்பவுண்ட் லிங்க்ஸ்க்கும் அவுட்பவுண்ட் லிங்க்ஸ்க்கும் நம்மளோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நம்ம பார்த்தோம். அப்புறம் சிடிஏ, ஒவ்வொரு பிளாகுமே ஒரு கால் டு ஆக்ஷன் இருக்கணும். ஓகே, அந்த எங்கே நம்ம சிடிஏ வைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஃபியூ பேராகிராஃப்ஸில் லைக் ரிலவெண்ட் கான்டென்ட்டு, இன்னொன்று வந்து பாப்அப்ஸு, எண்ட் ஆஃப் த ஈச் போஸ்ட், இது எல்லாமே நம்ம சிடிஏ வைக்கலாம் ஆக்சுவலி. ஸோ நம்ம அடுத்த டைரெக்ஷன் கொடுக்கணும். ஒன்ஸ் பிளாகை முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற நம்ம டைரெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இதோட பிளாகிங் முடிஞ்சு ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் யோசிச்சு நீங்கள் ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்ன ப்ளகின்ஸ் இருக்குன்னா, யோஸ்ட் இருக்குது, ஏஐஓசிவ் இருக்குது, ரேங்க் மேத் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பட் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. பட் இதுதான் பாப்புலர் ஆக்சுவலாக. நீங்கள் ப்ளகின்ஸில் போய்ட்டு நீங்கள் அப்படி உங்களுக்கு வியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ளகின்ஸ் போங்க. ஓகே, இங்கே ப்ளகின்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ப்ளகின்ஸில் போய்ட்டு இன்ஸ்டால் ப்ளகின்ஸ். ஓகே, இன்ஸ்டால் ப்ளகின்ஸ் சூஸ் பண்ணிட்டு இது இன்ஸ்டால் ப்ளகின்ஸ். ஓகே, ஆட் நியூ ப்ளகின் சூஸ் பண்ணுங்க. ஆட் நியூ ப்ளகின் போங்க. ஓகே, இங்கே போய் நீங்கள் SEO சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா SEO ப்ளகின்ஸும், அவைலபிலிட்டி ப்ளகின்ஸ் எல்லாமே வரும் ஆக்சுவலாக. ஓகே, யோஸ்ட் SEO இருக்குது, ரேங்க் மேத் இருக்குது. கீழே வந்து இங்கே எவ்வளோ இன்ஸ்டாலேஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இது 27,730 இன்ஸ்டாலேஷன்ஸ் இருக்குது. ஓகே, சாரி 10+, இது வந்து ரிவ்யூஸ் ஆக்சுவலாக. இது வந்து 10+ மில்லியன் ஆக்டிவ் இன்ஸ்டாலேஷன்ஸ், 10+ சைஸ் மில்லியன் சைஸில் அது இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரேங்க் மேத் பாருங்களேன், 3+ மில்லியன் ஆக்டிவ் இன்ஸ்டாலேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஏஐஓ ஆல் இன் ஒன் ஏஐஓ SEO அதுவும் 3+ மில்லியன் தான். ஸோ பெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து யோஸ்ட் தான். ஓகே, இது SEO ப்ரெஸ் பாருங்கள், லைக் 3 மில்லியன். SEO ஃப்ரேம் ஒர்க் பாருங்கள், 1 மில்லியன் தான் ஆக்சுவலாக. 1 lakh தான், சாரி, இதெல்லாம் 1 lakh, இதெல்லாம் 3 lakh. இது 3 மில்லியன் ஆக்சுவலாக. இது வந்து 10 மில்லியன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது 6 மில்லியன். லைட் ஸ்பீட் கேட்ச். ஓகே, பேஜ் ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகுது. பேஜ் ஸ்பீடு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது SEOவில் அவ்வளோதான். அந்த மேலே இருக்க 3 மட்டும் ஸ்லிம் SEO ஒன்று இருக்குது, ஏன்னா 30,000 தான் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதான் இருக்கும் SEOவில் இருக்க மற்ற ப்ளகின். ஸோ நம்ம இப்போ செஷன் எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயின் த செஷன். நான் இப்போ உங்களுக்கு லைக் Q&A கொடுக்குறேன். ஓகே, Q&A ஃபார்ம். உங்கள் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். லைக் அட்டன்ஸ் பீப்புள் ஹூ ஆர் அட்டெண்டிங் ஃபார் சர்டிஃபிகேட்ஸ். ஓகே, அட்டன்ஸ் ஃபார்ம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, யூ மார்க் த அட்டனன்ஸ் டு கெட் அ ஃப்ரீ சர்டிஃபிகேட். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இது வந்து அட்டனன்ஸ் ஃபார்ம் ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து லைக் Q&A ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து Q&A ஃபார்ம் போட்டிருக்கேன். ஓகே, நான் ரெண்டுமே போட்டிருக்கேன், அட்டனன்ஸ் ஃபார்மும் போட்டிருக்கேன், Q&A ஃபார்மும் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஃபார் தி Q&A. ஓகே, இமேஜ் லிங்க் நீங்கள் ஆக்சுவலாக அது ஈஸி தான். லைக் இமேஜ் லிங்க் ஆட் பண்ணுறது, லைக் கமிங் லைக் அதை நீங்கள் அதிலே லிங்க் ஹைப்பர் லிங்க் இது மாதிரி இருக்கும், லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸி தான். நீங்கள் பிளாக் எழுதுறது வந்து ரொம்ப, இது வந்து யார் வேணாலும் எழுதுறாங்க ஆக்சுவலாக. பிளாக் எழுதுறது வந்து இது வந்து ரொம்ப டிசைன் மாதிரி கிடையாது ஆக்சுவலாக, வெப்சைட் டிசைனிங் மாதிரி கிடையாது ஆக்சுவலாக. நீங்களே ஆட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக. பிளாக் மட்டும் மோஸ்ட்லி நீங்களே கற்றுக்கணும். வெப்சைட் டிசைன் கூட நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணிடலாம், பட் பிளாக் எழுதுறது மட்டும் நீங்களே கற்றுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம மற்றவங்க டிபெண்ட் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ நீங்களே அதை கற்றுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஓகே. ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம நேற்று ஆன்சர் பண்ணியிருந்தோம்.
ஓகே. ஸோ பிரகாஷ் லைக் தமிழ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இன்னும் வெப்சைட் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்? நிறைய பண்ணணும் ஆக்சுவலா. பிரகாஷ் நீங்க லைக் நிறைய பண்ணணும் ஆக்சுவலா சேஞ்சஸ். தமிழ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து ஆக்சுவலா சைட்டே இல்ல ஒண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து கான்டென்ட் ஆக்சுவலா நிறைய கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆக்சுவலா ஒண்ணு. இன்னொன்னு வந்து கீவேர்ட்ஸ் நீங்க பிளாக் ஆக்சுவலா. ஏன்னா சைட் தான் உங்க ஆஃபீஸே ஆக்சுவலா. யாரும் வந்து உங்க ஆஃபீஸ் வர மாட்டாங்க. சைட்டுக்கு தான் வருவாங்க. சைட் வந்து மேக்ஸிமம் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா சைட் இல்லாம யூ கேன் பிரிங் பிசினஸ். ஓகே. அதுக்கு வந்து லேண்டிங் பேஜ் வேணும் ஆக்சுவலா. ஸோ யூ வில் பி ரீடைரக்டிங் ஆல் த விசிட்டர்ஸ் டு லேண்டிங் பேஜ். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து எங்களோட ஹோம் பேஜில் வந்து பெருசாக சைட்டே கிடையாது ஆக்சுவலாக. Panda.ai சைட்டே கிடையாது. சைட்டை நாங்கள் ஃபுல்லாக டிசைன் பண்ணல, இது பண்ணல. பட் ஆனால் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒவ்வொரு லேண்டிங் பேஜ்லையும் ஒரு 1 crore நடக்கும் ஆக்சுவலாக. ஒரு இயருக்கு 1 1.5 crore வரைக்கும் சேல்ஸ் நடக்கும் லேண்டிங் பேஜ். நீங்கள் லேண்டிங் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா பக்கா வச்சிருப்போம் ஆக்சுவலாக. அந்த லேண்டிங் பேஜில் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இருக்கும். அங்கேயே கால் டு ஆக்ஷன் இருக்கும். அங்கேயே பேமெண்ட்டை வாங்கிடுவோம் ஆக்சுவலாக. பட் சைட்டில் வந்து இருக்கு. பட் சைட்டும் நீங்கள் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இட் வில் காம்ப்ளிமெண்ட் தி ஆட்ஸ். ஓகே. கன்வர்ஷன் ஏபிஐ நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கன்வர்ஷன் ஏபிஐ கூகுள் டேக் பண்ணணும்னா நல்லா லேர்ன் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் வந்து சைட்டும் கண்டிப்பாக எசென்ஷியல். நாங்கள் இப்போ சைட்டும் நாங்கள் திருப்பி ரீஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆக்சுவலாக. எங்களோட வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் ரீஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஸ்டில் யூ கேன் மேக் சேல்ஸ் த்ரூ லேண்டிங் பேஜ். ஃபனலை வச்சு நீங்கள் சேல்ஸ் மேக் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஆர்கானிக்காக வேணும் அப்படின்னா தென் யூ நீட் டு ஹாவ் த வெப்சைட். ஓகே. கண்டிப்பாக வந்து யூ ஹாவ் டு சேஞ்ச் லைக் திஸ் இஸ் ஃபார் பிரகாஷ். ஓகே. ஓகே. இன்னைக்கு ராஜராஜன் லைக் I'll send the PPT today. ஓகே. கொஞ்சம் டைட்டாக இருந்தேன், பிஸியாக இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ I'll send the PPT by today. ஓகே. If I'm using a keyword best digital marketing services in Chennai, will it optimize for keyword digital marketing also? Actually, best digital marketing வந்து லைக் வந்து ப்ராட் கீவேர்ட் ஆக்சுவலாக. அது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீ சர்ச் பண்ணிங்கன்னா பெரிய பிளேயர்ஸ் தான் முன்னாடி இருப்பாங்க. அந்த பேஜ் அத்தாரிட்டி, டொமைன் அத்தாரிட்டி உள்ளவங்க தான் நிறைய இருப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே. ஸோ பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் இன் சென்னைனா லைக் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் ஆக்சுவலாக. நீங்கள் அது ரிலேட்டடாக நீங்கள் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி போட்டிங்கன்னா இஃப் ஐ மியூசிங் கீவேர்ட் பெஸ்ட் வில் இட் ஆப்டிமைஸ் ஃபார் கீவேர்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பட் என்னன்னா லைக் வந்து பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் இன் சென்னை. ஓகே. பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. இப்போ பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் இன் சென்னை. ஓகே. அதுக்கும் பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னைக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ். ஓகே. அதே மாதிரி நீங்கள் நிறைய கிரியேட் பண்ணணும். பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை. ஓகே. பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வேறு ஏதாவது ஒரு கீவேர்டு இல்லை பெஸ்ட் ஃபேஸ்புக் ஆட்ஸ் ஏஜென்சி இன் சென்னை. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தென் யூ கேன் பாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அங்கேருந்து லிங்க்ஸ் எல்லாமே இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்குபை பண்ணணும். ஆக்குபை பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு ஒரு ஸ்கோர் வரும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து ஒரு பில்லர் பேஜ், நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பில்லர் பேஜ் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த பில்லர் பேஜுக்கு யூ ஹாவ் டு பாஸ் லிங்க்ஸ். ஓகே. அதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு அதாவது பெரிய பேட்டில் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு வின் ஆல் த ஸ்மால் பேட்டில்ஸ். ஓகே. ஸ்மால் பேட்டில்ஸ்ன்றது ஆக்சுவலாக என்னன்னா லாங் டெயில் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு வின் பண்ணணும். அங்கே நம்பர் 1 வாங்கணும். இப்போ பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் இன் சென்னை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ரேங்க். இப்போ நம்ம அதை பார்த்துலாமே அது யார் வரான்னு சொல்லிட்டு. பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் இன் சென்னை. ஓகே. ஓகே. எக்கோமி டிஜிட்டல். ஓகே. சௌரஜின் தான் எக்கோமி டிஜிட்டல் தான் வரும் ஆக்சுவலாக. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஆரஞ்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே. இது வந்து ஆர்கானிக்கில் வரும் ஆக்சுவலாக. பட் இதில் வந்து லைக் வந்து ஸ்பான்சர் யாருமே இன்னும் ஆடு கொடுக்கல பழக்க. ஸ்பான்சர் லைக் மார்னிங் இது ஸ்பான்சர் ரிசல்ட்ஸ் இல்லை. ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லைக் இவங்க எல்லாமே வந்து மேப்ஸில் வராங்க ஆக்சுவலாக. ஓகே. ஆரஞ்சு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு. ஓகே. சோஷியல் பீட்டு. ஓகே. அகெயின் திருப்பி சௌரஜெயின் தான் ஆக்சுவலாக ரேங்க் பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரேங்க் ரைஸ். ஓகே. 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 ஸ்பெண்டர் டிஜிட்டல் ஆட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸ்பெண்டர் டிஜிட்டல் தான் வருது. ஸ்பெண்டர் டிஜிட்டல் காண வருது. ஸ்பெண்டர் டிஜிட்டல் ஆட் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்குது ஆக்சுவலாக. இவங்களும் ஆட் கொடுத்துருவாங்க. ஓகே. மீடியா லேப்ஸும் ஆட் கொடுத்துருக்காங்க. ஆட் கொடுத்தும் அவங்களுக்கு கீழே தான் காமிக்குது. ஓகே. யாருமே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து கிளிக் பண்ண போகிறது கிடையாது ஆக்சுவலாக. மேபி பிட் கம்மியாக இருக்கலாம். ஓகே. நிறைய ரீசன் இருக்குது அவங்க கீழே வர்றதுக்கு. பட் ஸ்பெண்டர் டிஜிட்டல் வந்து ஆட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து லைக் நிறைய கீவேர்ட்ஸ் நீங்கள் வந்து லைக் நீங்கள் வின் பண்ணணும் ஆக்சுவலாக. லைக் நிறைய லாங் டெயில் கீவேர்ட்ஸ் வின் பண்ணிட்டு தென் யூ கேன் கோ ஃபார் த லைக் அந்த பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் இன் சென்னை நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. அப்புறம் பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் சென்னை வின் பண்ணிட்டீங்க. அப்படியே நீங்கள் வின் பண்ணி யூ ஹாவ் டு பாஸ் த லிங்க் ஃபார் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ சம்டைம்ஸ் ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா த ரிசல்ட்ஸ் வாட் யூ கெட் ஃப்ரம் சென்னை அண்ட் ரிசல்ட்ஸ் வாட் யூ கெட் ஃப்ரம் டெல்லி இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ இங்கே இருக்கிற யூசருக்கு மேபி நீங்கள் வரலாம். ஆனால் யூ கான்ட் சே தட் லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் சர்ச் பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களோட சர்ச் சைட் வரும் அப்படின்றது கிடையாது ஆக்சுவலாக.
கூகுள் வில் ஆப்டிமைஸ் ஃபார் த லொக்கேஷன் ஆல்சோ. ஓகே, ஸோ அதுவும் இருக்குது ஆக்சுவலாக. சம்டைம்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் யூஎஸில் போய் சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன தான் ஆப்டிமைஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு லைக் சென்னையில் நீங்கள் பார்க்குறப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போட்டுறப்போ வந்து சில சமயம் உங்களுக்கு ஆக்குபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து யூஎஸில் போய் சர்ச் பண்ணுறப்ப அங்கே வரும்னு நீங்கள் கேரண்டி கிடையாது ஆக்சுவலாக. இட் வில் கம் அட் டிஃப்ரெண்ட் ஒன். ஏன்னா தே வில் கோ ஃபார் லொக்கேஷன் பேஸ்ட் டார்கெட்டிங் ஆல்சோ. ஓகே, ஸோ அது வந்து மாறும். அது யுனிக்காக ஒரு கண்டென்ட் இருக்குது எங்கேயுமே இல்லை அப்படின்னா யூ வில் கெட் இட். ஓகே, நீங்கள் வருவீங்க ஆக்சுவலாக. நான் என்னோட பிராண்ட் ஒன்று சர்ச் பண்ணி பார்க்குறேன். பட் ஒரு தடவை சர்ச் பண்ணுறப்ப இருந்துச்சு, பட் இப்போ இருக்கான்னு தெரியல. இந்த பிரெயின் சென்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே பிரெயின் சென்ஸ் பிசிஐ பேண்டா சொல்யூஷன் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக எங்கள் பிராண்டு தான் வரும். பட் இதே நீங்கள் வந்து ஒரு யூஎஸில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து 3வது இடத்துல 4வது இடத்துல தான் வரும் ஆக்சுவலாக. பிரெயின் சென்ஸ் வருது அங்கே வேறு தான் வரும் ஆக்சுவலாக. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூமில் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக பிரெயின் சென்ஸு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து பிரெயின் சென்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணோம் லைக் பிசிஐ பிரெயின் சென்ஸ்னு ஒன்றா பிரெயின் சென்ஸ்ன்ற பிராண்ட் யாருக்குமே தெரியாது. ஓகே, ஆனால் பிசிஐ பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் தான் அவங்க சர்ச் பண்ணுவாங்க. பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் ஹெட்செட்னு தான் ஆக்சுவல் கீவேர்டு. ஓகே, ஏன்னா பிரெயின் அது வந்து ப்ராட் டேம் ஆக்சுவலாக. பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் ஹெட்செட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்குது ஆக்சுவலாக 3வது இருக்குது. ஆனால் இங்கே வந்து பேண்டா இது வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கிற ரிசல்ட் ஆக்சுவலாக. ஓகே, ஆனால் இதே பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் ஹெட்செட் நீங்கள் போய் யூஎஸில் சர்ச் பண்ணிங்கன்னா த ரிசல்ட்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். அது சேம் ரிசல்ட்ஸ் கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ யூ வில் கெட் அ டிஃப்ரெண்ட் ரிசல்ட். Can use the same keyword for blog posting as well as the product listing. Okay, use the same. Okay, blog posting. இல்லை நீங்கள் டாபிக் கிளாஸஸ் நேரில் கிரியேட் நம்ம டாபிக் கிளாஸை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஆக்சுவலாக. டாபிக் கிளாஸஸை பற்றி பண்ணணும். ஃபனல் கட்டிங் வீடியோ ரவீந்திரன் இட்ஸ் ஆன் தி வே. ஆக்சுவலாக பயங்கர பிஸியாக இருக்கிற அபிஷேக். லாஸ்ட் தம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண மாட்டோம், போக மாட்டோம். யூ வில் ரிலீஸ் த வீடியோ ஹவு டு மேக் ஃபனல்ஸ் போத் WordPress as well as on the growth flow. Okay, it will be there. What are feature snippets? What are the essential of good landing page? நம்ம இது நாளைக்கு செஷன் இருக்குது ஆக்சுவலாக. நாளைக்கு செஷன் எல்லாமே வந்து லேண்டிங் பேஜை பொறுத்த வரைக்கும் அது டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. லேண்டிங் பேஜ் மட்டுமே வந்து வி கேன் டேக் லைக் லேண்டிங் பேஜ் ஆட்டோமேஷனே ஒரு புக் இருக்குது ஆக்சுவலாக. லேண்டிங் பேஜை பற்றி நிறைய கன்வென்ஷன் எலிமெண்ட்ஸ் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். அபோவ் தி ஃபோல்ட் என்ன இருக்கணும், கால் டு ஆக்ஷன், யூசர் ஃப்ரெண்ட்லி, எப்போ கண் எங்கே போகுது, லைக் வந்து எல்லா மெட்ரிக்ஸும் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. பெஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, யூ காப்பி தி லேண்டிங் பேஜ் விச் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஓகே, நீங்கள் போட்டு ரொம்ப யோசிக்காதீங்க. டிசைன் பண்ணி ஏற்கனவே நல்ல ஒரு பிராண்டாக பாருங்கள் ஆக்சுவலாக. பிராண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய ஆட் கொடுப்பாங்க ஆக்சுவலாக. அன்கூர் வாரிக்கோ, தேவ் காத்வி. ஓகே, லைக் அவங்க அந்த லைக் சித்தார்த் ராஜசேகர் அவங்களோட லேண்டிங் பேஜை பாருங்கள், அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இட் வில் ஒர்க். ஓகே, யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி அபவுட், யூ டோன்ட் ஹாவ் டு திங்க். ஓகே, ஸோ அந்த லேண்டிங் பேஜை டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லைக் வந்து தே வில் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி. ஓகே, ஃபார் புட்டிங் தி எலமெண்ட்ஸ். லைக் அதை டிசைன் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 1 lakh 2 lakh rupees அந்த ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து அவங்க பண்ணுவாங்க ஆக்சுவலாக. இட் ஜஸ்ட் மேக் அ மாடல் ஆஃப் இட். ஓகே, இட் வில் ஒர்க் வெரி வெல். திஸ் ஆன்சர்ஸ் ஃபார் சிவா. ஓகே, அஃப்லேட் மார்க்கெட்டிங் சிஸ்டம் டூல் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, 6 பிக்சல் அண்ட் லேண்டிங் பேஜ் வீடியோ போட்டுடலாம். ஓகே, இமேஜில் எப்படி சார் லிங்க் ஆட் பண்ணுறது? ஓகே, இமேஜில் எப்படி நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணாலே அங்கே லிங்க் வரும் ஆக்சுவலாக, ஹைப்பர் லிங்க் வரும். அந்த ஹைப்பர் லிங்கில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து லிங்க் கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. லிங்க் கொடுத்துக்கலாம். ஸோ இமேஜை கிளிக் பண்ண அந்த லிங்க் போகும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதுலேயே பிளாக்லேயே இருக்கும். இங்கே பாருங்களேன், நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் இதில் போஸ்ட்டில் போயிட்டு லைக் ஆல் போஸ்ட்டு. ஓகே, ஸோ இது டிராஃப்டில் தான் இருக்குது. ஓகே, எடிட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணுறோம். நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலமெண்ட் கிடைக்கும் ஆக்சுவலாக. இமேஜ் கிடைக்கும். இமேஜ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து இமேஜ் ஆக்சுவலாக. ஓகே, இமேஜ் இங்கே அப்லோட் ஆக்சுவலாக மீடியா லைப்ரரி இருக்குது. ஸோ நம்ம மீடியா லைப்ரரியில் கூட போய் கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. மீடியா லைப்ரரியில் போனீங்கன்னா லைக் ஏற்கனவே அப்லோட் பண்ண இமேஜஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ அதே இமேஜை நான் சூஸ் பண்ணுறேன்.
ஸோ இங்கே வந்து ஆல் டெக்ஸ்ட், அந்த இமேஜோட ஆல் டெக்ஸ்ட் கொடுத்துருங்க ஆக்சுவலாக. ஓகே ஓகே ஆல் டெக்ஸ்ட் லைக் வந்து ஆன்லைன் டூல்ஸ் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஆன்லைன் டூல்ஸ். ஓகே செலக்ட் கொடுத்துட்டிங்கன்னா இமேஜ் வந்துடும். ஓகே ஸோ இமேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லிங்க் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே இந்த லிங்க்கை கொடுத்துட்டு நீங்கள் வந்து லைக் லிங்க் டு இமேஜ் டு லிங்க் நீங்கள் எக்ஸ்டர்னல் லிங்க் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா லைக் எக்ஸ்டர்னல் லிங்க் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ChatGPT நான் இப்போதைக்கு chatgpt.com. ஓகே ஸோ கொடுத்துட்டிங்கன்னா லைக் வந்து அவ்வளோதான், லைக் அந்த இமேஜை கிளிக் பண்ணாங்கன்னா அந்த லிங்க் போகும். ஓகே ஸோ நான் இதை பப்ளிஷ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இமேஜை கிளிக் பண்ணால் அந்த லிங்க் போகும். ஓகே சோஷியல் இந்த மந்த் 10 கஸ்டமர்ஸ் வேணும். ஓகே இதுக்கு வீடியோ பார்த்தலாம், இது ஈஸி தான் ஆக்சுவலாக. லைக் நீங்கள் ஆக்சுவலாக பிரகாஷ் லைக் நீங்கள் வந்து யூ ஆர் டூயிங் என்ன பிஸ்னஸ் ஆக்சுவலாக பிரகாஷ் லைக் லர்னிங் பேஜ். ஓகே தமிழ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக. 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து லைக் வந்து ஆர்கானிக். ஓகே ஒன்று வந்து லைக் ஒன்று வந்து ஆர்கானிக், இன்னொன்று வந்து லைக் பெய்டு சர்வீஸ். ஓகே பெய்டு சர்வீஸ்னால் யூ ரன் ஃபார் ஃபேஸ்புக் ஆட்ஸோ இல்லை வந்து இது பண்ணோம் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ஓகே அப்படி இல்லைனா கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். அப்படி இன்னொன்று வந்து லைக் வந்து ஆர்கானிக்ன்றது வந்து நான் பிளாக் எழுதி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே நிறைய வந்து ஸ்க்ராப்பிங் சாஃப்ட்வேர் இருக்குது ஆக்சுவலாக. லீட் ஸ்க்ராப்பிங் சாஃப்ட்வேர்ன்றது ஆக்சுவலாக அப்படின்னா கூகுள் மேப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஓகே இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து லைக் வந்து ரெஸ்டாரண்ட்ஸு லைக் ஏதாவது பிஸ்னஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக. நீங்கள் அந்த ஸ்க்ராப்பிங் டூலை வச்சு நீங்கள் அவங்க லீட்ஸ் எடுத்துடலாம் ஆக்சுவலாக. அவங்களோட இமெயில்ஸ் எடுத்துடலாம். ப்ளஸ் கூகுள் ரிவ்யூஸ் எவ்வளோ கூகுள் ரிவ்யூ இருக்குது எல்லாமே எடுத்துடலாம் ஆக்சுவலாக. ஓகே ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்சனலைஸ் இமெயில் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. உங்களுக்கு பர்சனலைஸ் இமெயில் இருக்குன்னா இந்த மாதிரி நான் உங்கள் சைட் பார்த்தேன், உங்கள் கூகுள் மேப் பார்த்தேன், லைக் சைட்டில் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஓகே பட் நான் எங்கள் சொல்யூஷன் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் இங்கே இவ்வளோ ரிவ்யூஸ் இருக்குது, இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, நீங்கள் அனலிட்டிக்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஃபஸ்ட் நீங்கள் அந்த அவங்க சைட்டை எடுத்துகிட்டு அவங்க சைட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதும் நீங்கள் லிஸ்ட் பண்ணிவிட்டு எங்களோட சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ லீட் கிடைக்கும், இவ்வளோ கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ இனிஷியலி மேபி ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் 2 கஸ்டமருக்கு கூட நீங்கள் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆஃப்டர் நீங்கள் 3வது கஸ்டமர் 4வது கஸ்டமர் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் வந்து யூ கேன் டிராஃப்ட் அன் இமெயில். இஃப் யூ வாண்ட் டு எவாலுவேட் அவர் சர்வீசஸ் யூ ஜஸ்ட் DM me அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் போட்டுட்டு யூ ஹாவ் டு சென்ட் தட் இமெயில்ஸ். ஓகே நீங்கள் வந்து கோல்டு இமெயில் நீங்கள் அனுப்பணும். லைக் வந்து டெய்லி வந்து இந்த ப்ராசஸ் வந்து டெய்லி எப்படி பண்ணணும்னா டெய்லி வந்து ஒரு 10 பேர்த்துக்கு 10 பேர்லாம் பார்த்தாது, ஒரு 100 பேர்த்துக்கு நீங்கள் மெயில் பண்ணிட்டு இருக்கணும். இது வந்து பர்சனலைஸ்ட் இமெயில் அனுப்பணும். சும்மா கண்டபடி அப்படி எடுக்கக்கூடாது. அவங்களோட வெப்சைட்டு, அவங்களோட காண்டாக்ட் இமெயில், அவங்க வெப்சைட்டில் இருக்க பிரச்சனை, ப்ளஸ் அவங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸில் இருக்க பிரச்சனை, அவங்க எக்ஸிஸ்டிங் ரிவ்யூஸு, இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் அ சொல்யூஷன் ஃபார் யூ. அந்த மாதிரி நீங்கள் இமெயில் பண்ணிங்கன்னா கோல்டு இமெயில் இட் வில் ஒர்க். டெய்லி 100 இமெயில்ஸ் இது வந்து பணம் இல்லாமல் பண்ணுறது. அதுக்கு நீங்கள் லீட் ஸ்க்ராப்பிங் டூல் வேணும். அதுக்கு லீட் ஸ்க்ராப்பிங் டூல் நிறைய இருக்குது. கூகுள் ரிவ்யூ ஸ்க்ராப்பிங் டூல் நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே வந்துடும் ஆக்சுவலாக. சிலது பெய்டு இருக்கும், சிலது ஃப்ரீ இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணி எடுக்கணும். நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஊர் எங்கன்னு தெரில ஆக்சுவலாக. மேபி நீங்கள் சென்னையில் வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்குது ஆக்சுவலாக. அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் நீங்கள் பர்சனலைஸ்டு மெயில் அனுப்பணும். அவங்களோட இமேஜ், அவங்களோட வீடியோ இதெல்லாம் போட்டு, அவங்க சைட்டு இதெல்லாம் போட்டு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை சால்வ் பண்ணலாம். பட் இனிஷியலாக வந்து ஐ வில் சால்வ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 லீட் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்து கொடுக்கணும். இஃப் யூ டேக் 2 leads ஃப்ரீ ஃபார் தம் டெஃபினெட்லாக வந்து தே வில் பே ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ஓகே எப்படி நான் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணுறது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா the more the service you give it for free, okay, உங்களுக்கு வந்து you will get more like உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து customers வந்து you will get it exponential. I can guarantee you. Okay, you don't have to worry about the customers. ஓகே ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து 2 டைப் இருக்குது. ஓகே ஒன்று இஸ் ஹண்டிங் ஸ்ட்ராட்டஜி, த அதர் இஸ் ஃபார்மிங் ஸ்ட்ராட்டஜி. ஹண்டிங் ஸ்ட்ராட்டஜின்றது நீங்கள் போய் ஹண்ட்டுக்கு போகிறது ஆக்சுவலாக. ஓகே சம்டைம்ஸ் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். ஆனால் ஃபார்மிங் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து விதை போடுறது. ஓகே நிலத்தை பிரிச்சுட்டு யூ வில் புட் ஒன் செட் ஆஃப் லேண்ட், விதை போடணும், அதுக்கடுத்த செட்டில் போடணும். அப்படியே நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா தென் ஓவர் த பீரியட் டைம் ஆஃப்டர் 10 days ஆஃப்டர் 20 days நீங்கள் ஒவ்வொன்றும் அறுவடை பண்ணிகிட்டே வரலாம் ஆக்சுவலாக. ஆல்வேஸ் கோ ஃபார் த ஃபார்மிங் ஸ்ட்ராட்டஜி, நாட் ஃபார் த ஹண்டிங் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஹண்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் போனீங்க, கஸ்டமர்ஸை ஹண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா சில நாள் உங்களுக்கு கிடைக்கும், சில நாள் கிடைக்காது ஆக்சுவலாக. ஸோ வில் பி ஃபயர் ஃபைட்டிங் ஆல் டே.
பட் ஃபார்மிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மொதல் நான் இதை உழுவேன், அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த இதை உழுவேன், அதுக்கப்புறம் அடுத்து ஸோ ஓவர் த பீரியட் கண்டிப்பாக அதுக்கு ஒரு டைம் கிடைக்கும், டைம் ஆகும் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு 10 days 20 days 30 days ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் யூ வில் ஹாவ் அ சஸ்டைனபிள் பிஸ்னஸ். ஓகே, சஸ்டைனபிளாக உங்களுக்கு லீட் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இஃப் திஸ் சொல்யூஷன் இஸ் இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை, இந்த பதில் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா யூ டைப் சாட்டிஸ்ஃபைட் ஆன் த chat box. ஓகே, when host the website, which hosting is best, normal hosting is okay or Amazon AWS? அப்புறம் லைக் வந்து நீங்கள் சைட்டுக்கு வந்து லைக் சிம்பிள் வெப்சைட்டுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து இதே போயிடலாம், ஹோஸ்டிங்கரோ GoDaddy போயிடலாம். AWS நீங்கள் இன்கேஸ் இஃப் யூ ஆர் நாட் அ டெவலப்பர், இஃப் யூ ஆர் வெரி வெல் வெல்ஸ்ட் வித் AWS, யூ கேன் கோ வித் AWS. ஓகே, டெவலப்பர் இருந்தீங்கன்னா. ஓகே, ரெக்கார்டிங் பேஸ் கோர்ஸ் இஸ் அவைலபிள் வித் இன்டர்ன்ஷிப். இப்போதைக்கு ஆக்சுவலாக வி டோன்ட் ஹாவ் திஸ் கோர்ஸ், வி டோன்ட் இப்போதைக்கு இது ப்ரைஸிங் கிடையாது. வி ஹாவ் ப்ரைஸிங் ஒன்லி ஃபார் த கன்சல்டேஷன். லைக் க்ரோத் ஃப்ளோ வந்து நீங்கள் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, okay, for a business management, we are working with you for making 5 lakh of sales. And the yearly subscription it will cost you 50,000 rupees for a yearly subscription of growthflow.ai, which comes with marketing automation, sales automation. உங்களுக்கு first 5 lakh rupees achieve பண்ற வரைக்கும் we will be giving you the consulting call. Okay, every week reviews இருக்கும். உங்களுக்கு Facebook ads செட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், Google ads செட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், லீட் ஜெனரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு வந்து the course is completely free. Okay, enjoy it online. 30 days free தான். Okay, 30 days free, the course will be available. Okay, if you want to make 5 lakh of sales in your business using online coaching, then if you take a growth flow for 1 year subscription plan, okay, we'll be helping you till you reach 5 lakh. 1 crore நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா then the package is different. Like அது வந்து like it will cost you 2 lakh rupees. Okay, 2 lakh rupees for reaching if you want 1 crore actually பண்ணனும் அப்படின்னா, if you want to make 1 crore, if you want help us to make 1 crore in 1 year, okay, 1 crore in 1 year, the charge would be around 2 lakh. But அந்த அளவுக்கு I'll never recommend that. Initially, if you want to take this, you take the tool for growthflow.ai for 1 year. Monthly subscription, it will cost you 10,000 rupees. Okay, 10,000 rupees monthly subscription வேணும். But அது consultation call வராது. But if you take the tool for 1 year, 4,200 rupees தான் per month வரும் உங்களுக்கு அந்த charge. But we'll be helping you to reach that 5 lakh. Not only that, you can reach easily 1 crore, 50 lakh, 1 crore. நிறைய பேர் 1 crore நம்ம இதில் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. டெஸ்டிமோனிஸ் இருக்குது. Like I'll share you at the end. Okay, நம்ம சேலஞ்ச் எண்டில் இப்போ வந்து I'll share you the testimonials for the people who make 1 crore by using growthflow.ai. Okay, in 1 year, less than 1 year, and even making 1 crore in a month. Okay, so but lead the only easiest business is lead generation. Okay, you have to, if you are a marketer, you should be able to produce lead generation. Okay, நீங்கள் digital marketingல இருக்கீங்க அப்படின்னா you should love lead generation. Okay, lead you have to generate hell of leads every day. Okay, but நான் ஏற்கனவே சொன்ன தம்பு தான் 60% of the time should go for marketing. Okay, out of 60% of the time, அந்த 6 மணி நேரத்தில் நீங்கள் வந்து 6 hours நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா 6 hours நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒன் டு மெனி அப்படின்றது அட் அ டயத்தில் 1000 பேர்த்தோ 10,000 பேர்த்தோ ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதை ஒன்று பண்ணணும். ஓகே, அந்த வேலையை ஒன்று பண்ணணும். இன்னொன்று வந்து 1-to-1 ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பண்ணணும். போத் இன்பவுண்ட் கால்ஸ் அண்ட் அவுட்பவுண்ட் கால்ஸ். இப்போ உங்ககிட்ட இருக்க கஸ்டமர்ஸ் யாராவது 1-to-1 ஒரு ஃபோனில் பேசினா அவங்க கன்வெர்ட் ஆவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, how to make a phone call directly. You don't have to outsource to a team over the period of time. But நீங்கள் வந்து see 3 to 4 crore வரைக்கும் you can manage with 2 or 3 members. No need to have a big team. 3 members வந்து 3 crore வரைக்கும் ரீச் பண்ணலாம். ஓகே, 3 crore 4 crore வரைக்கும் ரீச் பண்ணலாம். ஒரு 10 பேர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 crores வரைக்கும் நீங்கள் ரீச் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து நீங்கள் இதை நீ பண்ணு நான் பண்ணு அப்படிலாம் கிடையாது. யூ ஜஸ்ட் டேக் அ ஃபோன் அண்ட் ஜஸ்ட் கால் தம் அண்ட் டாக் தம். யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கஸ்டமர்ஸ். நீங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேசுகிறப்ப யூ நோ மோர் அபவுட் தம். ஓகே, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற கிளியர் ஐடியா கிடைக்கும். And you can know like whether you can solve their problem or not. Okay, if you can solve their problem, then fight for the order. Okay, fight for the order. ஏன்னா you are going to give a solution for his problem, for his pain. There is nothing wrong in fighting to get an order. Okay, so இதை வந்து தயங்கி கேட்கணும் அவசியமே கிடையாது. ஓகே, என் சொல்யூஷன் வந்து உங்கள் பெயின் பட சால்வ் பண்ணிச்சு அப்படின்னா I'll fight for my order. ஓகே, அதுக்கு வந்து நான் வந்து எந்த ஒரு காலமும் எந்த காலமும் பட மாட்டேன் ஆக்சுவலாக. I will happily fight, okay, to get this order. I will happily force them to get the order because they are going to have a beautiful life. Okay, they are going to solve their problem with the points.
ஸோ அப்படி உங்களால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு தென் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில் செட். வெரி சிம்பிள். யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். டே பை டே நீங்கள் எப்படி வந்து உங்களோட நெக்ஸ்ட் வெர்ஷன் நீங்கள் கொண்டு வருது அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு எகைன் யூ கோ. அதுக்காக நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் இப்போ அப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. ஓகே, யூ லேர்ன் ஆன் தி கோ. ஓகே, டே பை டே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அந்த மைண்ட் செட் இருக்கணும். லேர்ன் ஆன் தி கோ. யூ டேக் இம்ப்ரூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, இஃப் யூ ஹாவ் தட் மைண்ட் செட் will definitely win this game. Okay, so thank you so much. Thank you so much for your time. If you don't have any questions, I'll take your permission for closing this session. Okay, just type P for permission for closing this session. Thank you so much for your time. So நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். Okay, have a great day.